Hello everyone, welcome to Ultimate Test Series Part 16. இந்த Part 16 ஓட பார்த்தீங்கன்னா 11th full syllabus complete ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 நம்ம 12th partial syllabus தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 11th இதோட பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களால் 16 கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண முடியலன்னா பிரச்சனை கிடையாது. உங்களால் எதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் லிஸ்ட் அனுப்பியிருப்பேன். அதேமாதிரி டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு டெஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, எஸ். கொஸ்டின் என்ன வாங்க. A is equal to ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க, B is equal to ஒரு வெக்டர் கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா என்ன சார் பண்ண போறீங்க? ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலராக இருந்தால் ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அப்ப இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் ஐ கேப்பை ஐ கேப்போட மல்டிப்ளை பண்ணு -18, ஜே கேப்பை ஜே கேப்போட +6, 9 இதோட +9 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0. இப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 12 ஆகுமா? -12 அங்கே போயிடுச்சுன்னா +12. அப்போ 9 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/3. கரெக்டா? 800 kg கார் டேக்ஸ் அ ரவுண்ட் டர்ன் ஆஃப் ரேடியஸ் 40 மீட்டர் வித் வெலாசிட்டி ஆஃப் நல்லா வர km/h இருக்கு. ஸ்டாண்டர்டாக மாற்று மீட்டர்/செகண்ட் மாற்றணும்னா 5/18. எப்படி வந்துச்சுன்னு புரியுதுன்னா மீட்டரை மாற்றுறது 1000, ஹவரை செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு 60 × 60. ஆன்சர் 5. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கேட்குறான். mv²/r யூஸ் பண்ணிக்கோ. மாஸ் 800 இன்டூ வெலாசிட்டி 5 × 5, ரேடியஸ் எவ்வளோ? 40. இது இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா 20, 25 are 100, 100 5 are 500. A block of mass 2 kg is released from A on rough track. That is 1 quadrant of a circle of radius 1 meter. Okay. சரியா? இது ஒரு சர்க்கிள். அப்போ இதோட ஹைட், இது ஹைட் எவ்வளோ? 1 மீட்டர் ஹைட்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைட் டவுன்ஸ் த ட்ராக் அண்ட் ரீச்சஸ் பி வித் வெலாசிட்டி ஆஃப் இவ்வளோ அண்ட் ஃபைனலி ஸ்டாப்ஸ் அட் சி. சியில் வந்து அது நிற்கிது. அப்போ ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ், நம்ம அனுப்புகிற ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு? ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சார் இருந்தீங்க? mgh ஹைட்டில் இருந்தீங்க. அப்போ எனர்ஜி எவ்வளோ? mgh. ஃபைனல் எனர்ஜி என்ன? 0. கரெக்டாக இல்லையா? அப்போ mgh இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. எவ்வளோ சார் ஒர்க் அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஸ்டார்டிங்கில் mgh இருந்துச்சு, ஃபைனலாக 0 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? mgh அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ mgh ப்ளஸ் அப்போசிங் ஒர்க்கு, சரியா, ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் சொல்லலாமா? ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல், சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. சொல்கிறது புரியுதா? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன சொல்லுது? இல்லைன்னா ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? சம் ஆஃப் ஆல் த ஒர்க் டன் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி. என்னென்ன ஒர்க்கு? ஒர்க் டன் பை த பொட்டன்ஷியல் அண்ட் ஒர்க் டன் பை த கிராவிட்டி, ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ½ mv² - u². ஸ்டார்டிங்கில் என்ன? இங்கே 0ல் இருக்குது. ஃபைனலாக போய் என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்போ இந்த மொத்த டேர்மே 0 ஆயிடுச்சு. அப்போ ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா -mgh. மாஸ் எவ்வளோ கொடுத்துட்டான்? 2 kg. கிராவிட்டி எவ்வளோ? 10. ஹைட் எவ்வளோ? 1 மீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 20. சரி, ஏன் சார் -20 கொடுக்கல? ஏன் அப்படின்னா இது நெகட்டிவ், அதனால அவங்க கொடுக்கல. புரியுதா? The number of significant figure the number of significant figure in the number. இதில் எத்தனை significant figure இருக்கு? டாட் வச்சதுனால 5 significant figure இருக்கு. இங்கே பாரு 5 3 8 இருக்கு. With what velocity should an observer approach a stationary sound source? Deleted. An astronaut on strange planet finds the acceleration due to gravity is twice that of surface of earth. எர்த்தை கம்பேர் பண்றப்ப கிராவிட்டி எப்படி இருக்குது? 2 மடங்கு இருக்கு. ஜியோட ஃபார்முலா என்ன? gm/r². சரியா? இதோட வேல்யூ என்ன ஆகணும்? டபுள் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்றான்? both the mass and radius are half. மாஸை பாதி ஆக்கிரு. மாஸை பாதி ஆக்குனா இந்த வேல்யூ m/2. ரேடியஸை பாதி ஆக்குனா ரேடியஸோட ஸ்கொயர் பை 4. இதை சிம்பிளிஃபை பண்றேன்னு சொன்னால் இங்க 2 இருக்கும், இந்த 2 மேலே போயிடும். அப்போ டபுள் ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? 2gm/r² வருதா இல்லையா? வருது சார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கரெக்ட். ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டை ஹாஃப் ஆக்கிட்ட, ஆனால் மாஸ் என்ன வாக்குற? மாஸ் அப்படியே வச்சிருக்க. ரேடியஸ் ஆஃப் த பிளானட்டை மட்டும் பாதி ஆக்குனா இது 4 மடங்கு ஆகும். போத் த மாஸ் அண்ட் த ரேடியஸ் ஆஃப் த பிளானட் டபுள் ஆக்குற. மாஸை டபுள் ஆக்குனா இது 2m ஆயிரும், ரேடியஸை டபுள் ஆக்குனா 4r². கேன்சல் பண்ணா by 2 வருது. கரெக்டா?
மாஸ் ஆஃப் த பிளானட்டை பாதி ஆக்குற, ரேடியஸ் அப்படியே வச்சிருக்கு, அப்போ பாதி தான் ஆகும். ஓகேவா? தேவி மட்டும் 5ன்னு சொல்றாங்க, எங்க 5 இருக்குமா? The position of center of mass is independent of frame of reference. ஆமா, இது கரெக்ட். நல்லா பாரு, ஒரு பால் இருக்கு, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். சப்போஸ் நான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இங்க வச்சால் இதோட சென்டர் எங்க இருக்கு? இங்க இருக்குன்னு சொல்வேன். கரெக்டா இல்லையா? ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இங்க வச்சா அப்பயும் சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கு? அங்கே தான் இருக்குது. கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க எங்க வேணாலும் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாத்துங்க, சென்டர் ஆஃப் மாஸ் அங்கே தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? Principle of conservation of momentum hold true for all the kind of collision. Elastic collision நாலும் சரி, inelastic collision நாலும் சரி, இந்த principle of conservation of momentum correct. ஆனா எனர்ஜி ஈக்குவேட் பண்ணணும்னு சொன்னா கைனெட்டிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் தான் ஈக்குவேட் சப்போஸ் நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷனோ எலாஸ்டிக் கொலிஷன் சொல்றோம், அங்க வந்து கைனெட்டிக் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்காது. ஓகேவா? அப்போ எல்லா கொலிஷன்லயுமே, சரியா, எல்லா கொலிஷன்லயுமே மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கும், ஆனா எல்லா கொலிஷன்லயுமே எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனா இது ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லை. both the statements are correct. ஓ, அவன் அவ்வளவு கஷ்டமே படல, அசர்ஷன் ரீசனிங் கொடுக்கல. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஜி, ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? m⁻⁻1 L³ T⁻². கரெக்டா இல்லையா? தெரியாதவங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. F is equal to gmm. F is equal to gmm by r². அப்ப g is equal to fr² by mass ஓட ஸ்கொயர். mLT⁻⁻2 L² by mass ஓட ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணிக்க ஆன்சர் வந்துரும். If the lift moving up with an acceleration of if low, a ball is dropped from a height of 2.5. Time taken by the ball. Time ஓட ஃபார்முலா என்ன சார்? Time is equal to 2h by g ரூட்டுக்குள்ள. இங்க வந்து g எஃபெக்டிவ் போட்டுக்கோ. 2 ஹைட் எவ்வளோ சார்? 2.5. நல்லா பாரு, கிராவிட்டியோட வேல்யூ 10, மேல மூவ் ஆகுறீங்க, அப்ப g எஃபெக்டிவ் என்ன ஆயிரும்? g பிளஸ் a. இந்த இடத்துல g வேல்யூ 10 தான், a ஓட வேல்யூ என்னதான்? 10 தான். அப்ப g எஃபெக்டிவ் என்ன? 20. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஓகே, புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? அருமையான கொஸ்டின். வேணும்னா நீ என்ன பண்ணலாம்? இந்த டென்ஷனுக்கு தனியா, இந்த டென்ஷனுக்கு தனியா, இந்த டென்ஷனுக்கு தனியா. நான் லென்த் கால்குலேஷன் சொல்லி கொடுக்குறேன், சரியா? லென்த் கால்குலேஷன் பண்றது எப்படின்னு நான் சொல்லி தந்துடுறேன். ஷார்ட்கட்ல பண்றது எப்படிங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன். அது கொஸ்டின் கரெக்டா கொடுக்கணும்ல. 70 இருக்குமா 60 இருக்குமா? 760 கிடையாது, 760 தான் இங்க ஆப்ஷன் பாரு. ஒன்னு அந்த கொஸ்டின்ல 60 இருக்க போதுன்னு நினைக்கிறேன், சரியா? 60 வச்சு சால்வ் பண்ணுவோம். ஆன்சர் வந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ல 60 தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆன்சர் வரலன்னா இந்த இடத்துல 70 மாற்றி சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நல்லா பாரு, 60 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்? 60 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல T2 இப்படி ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும், T1 இப்படி ஆக்ட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும். அப்போ நெட் ஃபோர்ஸ், சரிங்களா? டைப்பிங் வந்து ஃபன்னு தான் எப்பயுமே, ஏதோ வச்சு செஞ்சுருக்காங்க என்னைய, சரியா? அப்போ நல்லா பாரு, நெட் ஃபோர்ஸ் சார் mR⍵² எப்போ யூஸ் பண்ணணும்? பாப்பா நீங்கள் ஏதோ ஒரு கொஸ்டின்ல இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? ஃபீல் த ஹீட். எந்த கொஸ்டின்ல கிடக்குற? மொதல் கொஸ்டினா ரெண்டாவது கொஸ்டினா? இந்த கொஸ்டின்ல இருக்க அந்த பாப்பா m⍵²R எப்போ டைப் பண்ணி இது இந்த கொஸ்டின்லயா இருக்கீங்க? அண்ணே டைப்பிஸ்ட்க்கு சாப்பிட கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? சரி, எல்லாருமே ஆன்லைன் தான்மா, சரி, இங்கே வந்துல யாருமே டைப் பண்ணலை, ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் யார்கிட்ட இது சொல்ல மாட்டேன், அவங்கள்ட்ட உட்காந்து கெஞ்சணும். ஈவன் தம்ப்நெயிலுக்கு பார்த்தேன்னா நான் உட்காந்து கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கேன், காலையிலேருந்து 3-4 தடவை கெஞ்சிட்டேன். தம்ப்நெயில் அனுப்பிடா, தம்ப்நெயில் அனுப்பிடான்னா இருக்கிறதுல ஒரு மொக்கத்தனமான ஒரு தம்ப்நெயில் அனுப்பி விட்டுருக்காங்க, ஓகேவா?
அடுத்த தமிழ் அதை விட கேவலமாக இருக்குது, எனக்கு போடுற கூட பிடிக்கும், அந்த அளவுக்கு கேவலமாக அனுப்பியிருக்கான். தமிழுங்க பேரில் இப்படி இருக்கேம்மா, நல்லா இருக்கா இது? சேலரி இல்லையோ, சேலரியில் கரெக்டாக கொடுத்துடணும்யா. 10 நாளில் வந்து வேலை முடிக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு 10 நாளில் சேலரி கொடுக்கலன்னா அவ்வளோதான், சண்டைக்கு வந்துடுவாங்க. இது பண்ணுறது அட்மின் இல்லை, இது வேற ஒருத்தவங்க. சரியா, நார்த் இந்தியாவிலேருந்து தமிழுக்காகவே வந்தவங்க, இது அட்மின் பண்ணல. அவங்கள தம்ப்நெயில் வாங்குறதுக்கு அப்படி தான். உங்கள் பயோ ஸ்டாஃப்ட்ட பார்த்தோன்னா அந்த சேட்டில் நான் மட்டும்தான் பேசியே வச்சுருக்கேன். இங்கே இருக்குது நீட் பயாலஜி. ஸோ இதுதான் இந்த சேட்டு. சேட்டில் பார்த்தா நான் டெய்லி கேட்குறேன், எப்போ வந்து டெய்லி ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதனால தான் பயாலஜிக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கல. சரியா, நான் மட்டும் மெசேஜ் பண்ணுறேன், மெசேஜ் பார்க்குறேங்க, ரிப்ளை கூட பண்ணுறதில்ல. லெசனு பிபிடி எல்லாத்தையும் போட்டு நான் அனுப்பி விட்டேன். ஆனால் அவங்க ரிப்ளை பார்த்தேன்னா அப்படியே தரமாக இருக்குது, எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. வர மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி தான் போகுது. சரியா, அதே மாதிரி டைப்பிங்கில் 1-2 பேர் சூப்பராக டைப் பண்ணி கொடுத்துட்றாங்க, சொல்கிற டைமுக்கு பண்ணுவாங்க. ஒரு சில பேர்ட்ட உட்காந்து இன்னுமா பண்ணலமா. ஒரு சில பேர் மாதம் ஃபுல்லாக கொடுத்தோன்னா ஒரே ஒரு பிபிடி மட்டும் தான் அனுப்பி விடுறாங்க. ஹைலைட் என்னன்னா, அதுக்கு லிஸ்ட் வேற போட்டு வச்சிருக்கேன். சரியா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பேப்பர், இவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பேப்பர், இவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் பேப்பர், இவங்க இந்த கொஸ்டின் டைப் பண்ணுறான், இவங்க இதை டைப் பண்ணுறான், இவன் இதை டைப் பண்ணுறான், இவன் இதை டைப் பண்ணுறான், இதை டைப் பண்ணுறான், இதை பண்ணி. அப்போ ஒரு சில டைம் என்ன ஆயிடுதுன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் இருக்கவங்க 2 வேலையை முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அடுத்து என்ன பண்ணு, அடுத்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். இந்த கொஸ்டின் வேற யாருக்காச்சும் கொடுத்துருப்பேன், ஆனால் இவன் வேலை பார்க்குற மாதிரியே இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த கொஸ்டின் பேப்பர் இவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அடுத்து இவனும் வேலை பார்க்கல, இவனோட கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன். சரியா, இப்போ இவங்க 4 முடிச்சிருவாங்க, இதுக்கு சம்பளமும் போட்டு கொடுத்துருவேன். இவங்க 2 மாதத்துக்கு அப்புறம் டைப் பண்ணி அனுப்பி விட்டுட்டு, அண்ணே டைப் பண்ணி அனுப்பிட்டேனே காசு கொடுனே. இது ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டாங்க, இதுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டு இவங்கள்ட்ட சொல்லிடுறேன், நீங்கள் பண்ணவே வேண்டாம். அது ஒரு லிஸ்ட் போகும், யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோம், கொடுத்த வேலையை திரும்பி அனுப்புகிறாங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. சரியா, mv² யாருக்கு வந்து m⍵² எப்போ யூஸ் பண்ணணும், ஒமேகா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒமேகா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா, உங்கள் மந்த்லி சேலரி ப்ளீஸ். எனக்கு இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளோ 65 லட்சமா எவ்வளோ சொன்னாங்க, எனக்கு டேக்ஸ் எவ்வளோ கட்டணும்னு சொன்னாங்க. அந்த லைவ்ல வந்தாங்க 2-3 பசங்க, CBCIDலேருந்து வரும், இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும். டேட்டா காசு தான்மா, மாத சம்பளம்லாம் கிடையாது. சரி, இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். நல்லா பாரு, அவங்க டென்ஷன் T2 கேட்குறாங்க. ஓகேவா, டென்ஷன் T2 கேட்குறான், இந்த இடத்துல டென்ஷன் கேட்கலாம். சரி, T3 கேட்டால் என்ன பண்ணுறது? ஓகேவா, ஜஸ்ட் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த T3 யாரெல்லாம் இழுக்கிறான் சொல்லு. இந்த T3 கயிறை இழுத்தோன்னா எந்தெந்த மாஸ்டர் நகரும், எந்தெந்த மாசம் இழுக்கிறீங்க, இந்த T3 யாரை இழுக்கிறான், எந்தெந்த மாசம் இழுக்கிறான். இந்த T3 பிடிச்சி நான் இழுக்கிறேன், வெரி குட். M1 M2 M3 3 இழுக்கிறான். அப்போ T3 கேட்டாங்கன்னா சிம்பிளி M1 இழுக்கிறான், M2 இழுக்கிறான், M3 இழுக்கிறான். எவ்வளோ ஆக்சிலரேஷன், A ஆக்சிலரேஷன்ல இழுக்கிறான். வேற என்ன கேட்கலாம், T2 யாரை சார் இழுக்கிறான்னு கேட்கலாம். T2 யாரை இழுக்கிறான்னு கேட்கலாம். புரியுதா, T2 யாரை சார் இழுக்கிறான். வெரி குட், 1 and 2 M1 + M2 × A. T1 கேட்குறாங்க, T1 யாரை சார் இழுக்கிறான். T1 வந்து வெரி குட், M1 மட்டும் இழுக்கிறான், M1 × A. கொஸ்டின் சால்வ்டு. சரியா, இப்போ A எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க, ஏவோட வேல்யூ என்னப்பா. ஏவோட வேல்யூ பார்த்தனா டோட்டல் ஃபோர்ஸு 60 நியூட்டன். இங்கே T2 கேன்சல், T2 முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு கேன்சல், T1 முன்னாடி பின்னாடி இருக்கு கேன்சல். அப்போ மொத்த ஃபோர்ஸ் 60, மொத்த மாஸ் என்ன எவ்வளோயா கொடுத்துருக்கான், 10 6 4 20. இதோட வேல்யூ 3. ஆக்சிலரேஷன் எவ்வளோ வருது, 3 வருது. இப்போ T2 கேட்குறாங்க, T2 கேட்டானா மாஸ் என்ன, மாஸ் ஆஃப் 2 எவ்வளோ 6, இதோடது என்ன 10. அப்போ 10 × 3. இந்த டென்ஷன் வெயிட் பண்ணு, மாற்றி போட்டோமா. ஆமாம், T1 வந்து 10யா, இது வந்து 6யா, 16. புரியுதா, அப்போ ஆன்சர் என்ன வருது, 48 நியூட்டன் வருது.
சப்போஸ் அவங்க T1 கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. சப்போஸ் என்ன கேட்குறான், T1 கேட்குறான். T1ஓட மாஸ் என்ன 10, ஆக்சலரேஷன் என்ன 3, ஆன்சர் என்ன வருது 30 வருது. லென்த்தியாக பண்ணுறோன்னு சொன்னி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்போ இந்த T1 கேட்குறான்னு வச்சுக்கோ, தெரியாமல் என்ன கேட்டான் T1 கேட்டான். அப்போ அவங்க இந்த பாடியோட ஃப்ரீ டயக்ராம் எழுதுவான். ஓகேவா, T1. ஆனால் இப்போ எனக்கு இந்த T1 தெரியாது, அப்போ இந்த பாடியோட டயக்ராம் எழுதுவான். T2 இங்கே T1, இது M2A. அப்போ என்ன எழுதுவாங்கன்னா T2 minus T1 is equal to M2A. அப்போ T1ஓட வேல்யூ என்ன, T2 minus M2A. இப்போ பிரச்சனை என்ன, எனக்கு T2 தெரியாது சார். அப்போ T2 தெரியாதுன்னா இங்கே வர சொல்லுவான். இது T3, இது T2. T3 minus T2 is equal to M3A. இது எங்கிட்டு கொண்டு வந்துட்டேனா, T2 is equal to T3 minus M3 into A. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிங்க, T3 எவ்வளோ 60ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். M3 எவ்வளோ, இந்த மாஸ் எவ்வளோ சார் 4, 4, ஆக்சலரேஷன் என்ன 3. அப்போ 60 மைனஸ் 12 which is equal to 48. இப்போ T2 வந்துருச்சு, வாழ்த்துக்கள். இந்த T2 போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 48 மைனஸ் இதோட வேல்யூ என்ன, T2 வேல்யூ என்ன 6 இன்ட்டு 3 18. பார்த்தீங்களா எப்படி சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இது ஞாபகம் வச்சுக்கோப்பா, அந்த கயிறு யாரை இழுக்க போகுது, சரியா. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண அதுக்குள்ள இங்கே சேட்டில் நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க. சார் கெமிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி லைவ் டிஸ்கஷன் இருக்குமா, இருக்காதியா, பல மெத்தடே ஓகே. அதான் இது ரொம்ப சிம்பிள், இந்த மெத்தட் யாருமே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, அதான் பிரச்சனையே. யூ ஆர் நாட் அட் ஆல் காலிங் மை நேம். என்ன நீ பண்ணிட்ட சொல்லி, இப்போ என்ன பண்ணிட்ட நீ, உனக்கு நேம் சொல்லு. இந்த ட்ரிக்கு புள்ளி சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். புள்ளி சிஸ்டம்க்கு இந்த ட்ரிக்கை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதான் புள்ளி சிஸ்டம். கரெக்டா, இது வந்து M1ன்னு வச்சுக்கோ, இது M2ன்னு வச்சுக்கோ. இப்போ வந்துட்டு என்ன கேட்கலாம், வந்துட்டு ஆக்சலரேஷன் கேட்பான். அவ்வளோ நீ தூரத்துக்கு போகவே வேண்டாம், சரியா. அப்போது ஆக்சலரேஷன் கேட்குறான்னா M1 மைனஸ் M2 இன்டூ G பை M1 ப்ளஸ் M2. M1 வந்து இங்கே கீழே ஆக்ட் ஆகுது, இது மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் என்ன, கீழே மைனஸ் மேலே. வேற வந்துட்டு என்ன கேட்கலாம், டென்ஷன் கேட்பான். டென்ஷன் எப்படி எழுதுவேன், 2M1 M2 by M1 plus M2 into G. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, புரியுதா இல்லையா. இல்லை சார் எனக்கு புரியல சார். நல்லா பாரு, இந்த இடத்துல கீழே வருது, கரெக்டா இல்லையா. ஆப்ஜெக்ட் எப்படி வருது, கீழே வருது. நீ ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதிட்டு வா, உன் இஷ்டம். ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி எழுதுவ, டென்ஷன் மேலே ஆக்ட் ஆகுது, இது கீழே இருக்குது. அப்போ M1G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M1A. நான் என்ன சொல்றேன், கீழே போறப்ப டென்ஷன் என்ன ஆகும், கீழே போறீங்க கரெக்டா இல்லையா. கீழே போறப்ப நம்ம டென்ஷன் எப்படி எழுதுவோம், மாஸ் இன்டூ G மைனஸ் A. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது வந்து நீ ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த ஃபார்முலா வருதா இல்லையா. இது எனக்கு தெரியாதா, தெரியுமா தெரியாதா. கீழே வந்துச்சுன்னா இது மேலே போறப்ப என்ன பண்ணியிருப்ப, அதிகமாகும். அப்போ இங்கே டென்ஷன் கேட்டாங்கன்னா எனி டிஃபிகல்ட்டி, ஓகேவா. பட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும், எனக்கு ஆக்சிலரேஷன் வேணும். அப்போ ஆக்சிலரேஷன் இதுலேருந்து நீ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிப்ப. நீ அதுக்கு பதிலாக எனக்கு ஆக்சிலரேஷன் இல்லாமல் டென்ஷன் வேணும்னா இந்த ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ. The potential energy of an object is given by U is equal to இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா பாரு, உங்கள்கிட்ட ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் கேட்குறான். இதனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். வெரி குட்யா, சூப்பர் ஸ்ரீனிவாசன், வெரி குட். அப்வர்ட் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், சூப்பர் ப்ரோ. இது ஹெவி மாஸோட அந்த டென்ஷன் கம்மி, ரைட்டா சார். சரி, ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த இடத்துல ஆக்சலேஷன் டவுன்வர்டு இருக்கும், இந்த இடத்துல ஆக்சலேஷன் அப்வர்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி சைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மைனஸ் ஆஃப் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் ரெண்டு சைடுமே டென்ஷன் ஈக்குவலாக தான் இருக்கும், ஏன்னா ஒரே கயிறு தானே. பட் இந்த இடத்துல டென்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா அப்போ டைரக்ஷனில் நெகட்டிவ் எடுப்பீங்க. அப்போது இங்கே மைனஸ். சரி, இதை நம்ம ஃபார்முலா. அங்கே ஆக்சிலேஷன் நெகட்டிவ் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான் விஷயம். பட் ரெண்டு சைடுமே, ஏன்னா ஒரே கயிறுங்கிறப்ப டென்ஷன் ரெண்டுத்துக்குமே சேம் தான். இப்போ யூ கண்டுபிடிச்சாச்சு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. du by dx என்ன கிடைக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணா? 6x minus 6x ஸ்கொயர். இதில் 6x காமன் எடுத்தனா 1 minus x இருக்குமா? அப்போ வந்து x is equal to 0 இருக்கலாம், இல்லை x is equal to 1 இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? மாசை டிபெண்ட் பண்ணி இருக்காதோ சார்? நல்லா பாருமா, நம்ம ஒரே ஒரு மாசம் தொங்க விட்டுருக்கோமா, அப்போ எவ்வளோ மாஸ் தொங்க விடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். இங்கே ரெண்டு மாஸ் சிஸ்டம், கரெக்டா இல்லையா? அப்போ ஒரே கயிறுன்னு சொன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஒரு சில பேர் பாசிட்டிவ்னா ஸ்டேபிள்னு சொல்றீங்க, வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன். சரியா? இப்போ நான் இதை திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்றேன். திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? 6 minus 12x. கரெக்டா? இப்போ x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணு. x is equal to 0ல எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? இந்த வேல்யூ என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது, அதாவது பாசிட்டிவ் கிடைக்குது. x is equal to 1 போட்டனா -6 நெகட்டிவ் கிடைக்குது. கரெக்டா இல்லையா? பாசிட்டிவ்னா மினிமா படிச்சிருக்கோமா? செகண்ட் டெரிவேட்டிவ்ல பாசிட்டிவ்னா மினிமா, இது மேக்ஸிமா. மினிமமா இருக்கு, உன் எனர்ஜி மினிமமா இருந்தா நீ ஸ்டேபிளா இருக்கேன்னு அர்த்தம். உன் எனர்ஜி மேக்ஸிமமா இருந்தா நீ அன்ஸ்டேபிளா இருக்கேன்னு அர்த்தம். சரியா? இல்ல சார் எனக்கு இதுவெல்லாம் வேணாம் சார், புரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கியா? x is equal to 0 போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடு, என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். x is equal to 1 போய் சப்ஸ்டியூட் பண்ணிடு, அப்போ எங்கே மேக்ஸிமமோ அங்கே மேக்ஸிமம் போட்டு மினிமம்னா மினிமம். ஓகேவா? எனர்ஜி மினிமமாக இருந்தால் ஸ்டேபிளாக இருப்போம். வெரி குட். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? x is equal to 0ல நான் ஸ்டேபிளாக இருக்கேன், x is equal to 0ல ஸ்டேபிள், x is equal to 1ல அன்ஸ்டேபிள். இது பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி, x is equal to 0 கண்டுபிடிச்சிரு. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி, பாசிட்டிவாக இருந்தால் மினிமா, நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமா. மினிமம்னா ஸ்டேபிள், மேக்ஸிமம்னா அன்ஸ்டேபிள். For the formation of stationary wave, the medium must be bounded and have a definite boundary. நல்லா பாரு, நீ ஒரு ஸ்டேஷனரி வேவ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னா ரெண்டுத்தோட பவுண்டரி எப்படி பண்ணணும்? பவுண்டரி வந்து ஸ்டேடியா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்பதான் உனக்கு ஒரு ஸ்டேஷனரி வேவ் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்டேஷனரி வேவ் சம் பார்ட்டிகல் இந்த மீடியம் ரிமைன் பர்மனென்ட்லி அட் ரெஸ்ட். ஸ்டேஷனரி வேவ்ல ஒரு சில பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்குமா? இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்ஸ்ல இந்த ரெண்டு பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கும். செகண்ட் ஹார்மோனிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்ட். ஆமாவா இல்லையா? வெரி குட். நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ்லாம் பார்த்தோம்ல, நோட் எல்லாமே ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனா இதுக்கும் அந்த பவுண்டிங்க்கும் சம்பந்தமே இல்லை. Three identical sphere, each of mass 1 kg, are placed touching one another with their center of mass in a straight line. Their center are marked as A, B, C. இது ஸ்பியர் தான். நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நெசம். இதுதான் சிம்பிள்லாம் வருமா? ஏன்னா எனக்கு ஸ்பியர் கூட வரைய தெரியாது. இது நம்மளுக்கு சரியா வராது, போயிட்டு வாயா. இந்த மூணு ஸ்பியர் டச் பண்ணி இருக்குது. ஓகேவா? இதோட சென்டர் ஏ, இதோட சென்டர் பி, இதோட சென்டர் சி. இந்த டிஸ்டன்ஸ் ஏபி, இந்த டிஸ்டன்ஸ் ஏசி, இந்த டிஸ்டன்ஸ் பிசி. The distance of center of the mass from A, A ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? சரியா? A ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? சோ A ல இருந்து நம்ம கேக்குறோம். கரெக்ட்டா இல்ல? எங்க இருந்து கேக்குறோம்? A ல இருந்து கேக்குறோம். இப்போ நல்லா பாரு, என்ன பண்ணுவேன்? சென்டர் ஆஃப் மாஸ்
டோட்டல் மாஸ் என்ன m1 + m2 + m3. கரெக்டா இல்லையா? இப்போ 3 மாசை கூட்டினா எனக்கு டினாமினேட்டரில் என்ன வரணும் 3ன்னு வரணும். கரெக்டா இல்லையா? சென்ட்ராய்டில் வரணும். மாஸ் விட்டு R1 1 வந்து ஏபி, இன்னொன்று வந்து ஏசி. நல்லா ஒரு மிச்சம் இருக்கிறதுல 2 இருக்குது, இங்கே சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் ஆன்சர். ஓகேவா? The time period of a satellite is 5 hours. The separation between the earth and satellite, நல்ல ஒரு இந்த டைப் ஆஃப் क्वेश्चन நிறைய கேக்குறாங்க. is increased to 2 க்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்திருக்கணும். 4 times the previous value. என்ன இன்க்ரீஸ் பண்றாங்க? The separation distance வந்து 4 times increase பண்றாங்க. அப்ப நியூ டைம் பீரியட் என்ன? T1 by T2 the whole square is equal to A1. முன்னாடி இருந்த வேல்யூ வந்து 1 ன்னு சொன்னால் இப்போ என்ன பண்றாங்க? the satellite is increased to 4 times the previous value. முன்னாடி வேல்யூ வந்து a வா இருந்தால் இந்த வேல்யூ என்ன ஆயிருச்சு 4 times a ஆயிருச்சு ஹோல் கியூப். அப்ப இந்த வேல்யூ 1/64 64 க்கு ரூட் எடுத்துரு. t1 வந்து 5 ன்னு சொன்னீங்க. அப்ப t2 பார்த்தனா 40. மூய் ஆப்ஷன் மேட்ச் ஆகல. t is proportional to yes 2/3. நீங்க இந்த ஸ்கொயர்னு போடுறது வந்து அங்க 2/3 போடலாம். ஒரு சில பேருக்கு 2/3 பார்த்தோன்னே 2/3 எனக்கு எடுக்க தெரியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுதான் என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் கியூப் பண்ணிக்கோ, அப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோ. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடு, அப்புறம் கியூப் பண்ணிக்கோ, உன் இஷ்டம். என்ன தப்பா இருக்கலாம்? சப்போஸ் இந்த क्वेश्चनல 5 க்கு பதிலா இங்க 6 இருந்துச்சுன்னா இப்போ ஆப்ஷன் மேட்ச் ஆகுமா? ஆகுது. அப்ப இங்கேயும் டைப்பிங் எரர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபோர் போட்டா எப்படி 64 வரும்? 432 தானே வரும் உனக்கு. 4 8s are 32 தானே வரும். மேபி क्वेश्चनல டைப்பிங் எரர் இருக்கு. சரியா? இல்லைன்னா ஆப்ஷன்ல மிஸ்டேக் இருக்குது. Figure shows the copper steel joint in a real blah 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 blah. இந்த இடத்துல மிடில் டெம்பரேச்சர் கேக்குறாங்க. கரெக்ட்டா? என்ன டெம்பரேச்சர் கேக்குறாங்க? இந்த பாயிண்ட்ல இருக்க டெம்பரேச்சர் கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? நல்லா பாரு, டிஃபரண்ட் மெட்டீரியல், ஏரியா சேம், லென்த் சேம். சரியா? ஏன்னா ஏரியா லென்த் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்ப மிட் பாயிண்ட் ஃபார்முலா T1 K1 plus T2 K2 by கீழே வந்து T1 by T2 போடணுமா இல்ல K1 by K2 னு போடணுமா? K1 by K2 போட போறியா T1 by T2 போட போறியா? கொஞ்சம் சொல்லு. வெரி குட். K1 by K2. ஏன்னா நீ T1 by T2 னு போட்டேன்னா நீ K ஓட ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அப்ப டைமென்ஷனலி ஃபீல் பண்ணு. கீழே வந்து நீ K1 plus K2 னு போடணும். ஏன்னா T1 plus T2 போட்டேன்னா K ஓட வேல்யூ கிடைக்கும். இப்போ T1 என்ன சார்? இங்க 0. இந்த வேல்யூ என்ன? 290. 0 into anything 0 ஆயிரும். 100 into 46. 100 into 46 divided by K1 plus K2. 390 plus 46. 4600 390. ஆப்ஷன் ஓகே இருக்குது. 436 கரெக்டா? இப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் இது இந்த இடத்துல 460 இருக்குன்னு வச்சுக்கோ, மேலே 4600 கீழே 460, ஆப்ஷன் 10 கிட்ட இருக்கும். இது 10 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 10 விட கொஞ்சம் அதிகம் 10.6. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? சார் ஒத்துக்க முடியாது சார். இந்த உனக்காக ஆயுதம். ஓகே, three mole of an ideal gas at a temperature of 27 are mixed with 2 mole of ideal gas at temperature இவ்வளோ. அப்ப ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டானா, டெம்பரேச்சர் கொடுத்துட்டான். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் T1
plus number of moles T2 by denominator என்ன வைக்கணும் N1 plus N2 ஏன் ஏன்னா N1 plus N2 னு வச்சாதான் நம்மளுக்கு எதில் கிடைக்கும் இதில் கிடைக்கும் சரியா சரி எக்ஸாம்பிள் எப்படி ஆயுதம் யூஸ் ஆகும் வாஸ்தவம் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன 3 டெம்பரேச்சர் எவ்வளோ 27 டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாற்றினா 300 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 2 கெல்வினுக்கு மாற்றிக்கோ இது 500 பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் 3 + 2 ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் ஏன் சார் போன கொஸ்டினில் மட்டும் டிகிரி செல்சியஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்க ஏன் அதை கெல்வினுக்கு மாற்றவே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறப்பயே டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸை தான் கண்டுபிடிச்சிருப்போம் சரி இந்த ஃபார்முலோட டெரிவேஷனில் என்ன இருக்கும் டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அப்போ டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து கெல்வினில் இருந்தாலும் சரி டிகிரி செல்சியஸில் இருந்தாலும் சரி சேம் தான் ஆனால் இங்கெல்லாம் டெம்பரேச்சர் எதில் இல்லை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கிடையாது அப்போ நம்ம மாற்றி தான் ஆகணும் இந்த ஒரு ஃபார்முலாவில் மட்டும்தான் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும் ப்ளஸ் 1900 5ஆல் டிவைட் பண்ணிடு என்ன சார் கிடைக்கும் 100 போயிடும் அப்போ 400லேருந்து 20 போயிடுச்சுன்னா 380 கெல்வின் டிகிரி செல்சியஸாக மாற்றிக்கோ 200 போயிடுச்சுன்னா 100 வெரி குட் two wave of wavelength 90 cm and 100 cm traveling with a velocity of இவ்வளோ are made to produce beat produce பண்ணுறாங்க டிஞ்சுக்கு சரியா இப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் கேட்குறேன் நம்பர் ஆஃப் பீட்ஸ்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஃப்ரீக்வன்சி இருக்கிற டிஃப்ரென்ஸ் f2 - f1 சரியா ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஏதோ பெருசாக இருக்கும் அதில் சின்னதை சப்ராக்ட் பண்ணிடு இப்போ நல்லா பாரு ஃப்ரீக்வன்சி 1 எப்படி எழுதுனா velocity by wavelength கரெக்டா இல்லையா velocity by wavelength 99 சென்டிமீட்டர் இருக்கு 100க்கு மாத்திக்கோ frequency 2 என்னது புரியுதா வேகமா கேன்சல் பண்ணி விட்டுறாத அப்புறம் கஷ்டமா போயிடும் இப்போ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்போ 495 into 100 நல்லா பாரு 1/99 minus 1/100 இப்போ சிம்பிளி பண்ண 100 minus 99 1 ஆயிருமா அப்போ 495 into 100 divided by மேலே 1 ஆயிரும் கீழே 99 into 100 5 சார் புரியல சார் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ சரியா இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 500 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 495 சரியா இது சிம்பிளிஃபை பண்ணு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது 5 வருது இப்படியே பண்ணலாம் A body starting from rest moves with a constant acceleration for t second. The time it travel x1 distance in first half of the time, x2 in the next half of the time. ஏதோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல பிரிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டைம்ல x1 டிராவல் பண்றீங்க நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டைம் அதாவது ஒரு செகண்ட்ல x1 டிராவல் பண்ற அப்ப ரெண்டாவது செகண்ட்ல எவ்வளவு டிராவல் பண்ணுவேன்னு கேக்குறாங்க எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு கரெக்ட் x2 என்னது நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டைம் அதாவது ரெண்டாவது செகண்ட்ல வெரி குட் புரியுதா ஒருத்தவங்க மட்டும் ஆன்சர் பண்ணீங்க மற்றவங்களுக்கு புரியலையா புரியுதா இல்லையா புரியுது சார் நீங்க டாக்டரா நான் டாக்டர் இல்லைம்மா the ratio of rotation and translation kinetic energy of a solid sphere ரொட்டேஷனோட எனர்ஜி எப்படி எழுத போற இவன் ஏன் எப்படி முழிக்கிறான் நான் டாக்டர் இல்லைன்னு சொன்னேன் அதிகம் என்ன போய் முழிக்கிறான் போய் சொல்றேனா இதை நீ சிம்பிளிஃபை பண்ண போற ஹாஃப் ஆஃப்ல போயிடும் இதோட வேல்யூ என்ன ஐயோட வேல்யூ என்ன எந்த சாலிட் ஸ்பியரா அப்படின்னா 2/5 கரெக்டா இல்லையா 2/7 சொல்றாங்க எப்படிமா 2/7 வரும் சாலிட் ஸ்பியருக்கு 2/5 தானே ஹாலோ ஸ்பியருக்கு 2/3 அப்ப இந்த இடத்துல எப்படி எழுதுவ mr² ω² 1/2 ஹோல் டிவைட் பை half mv². இது ரெண்டுத்தையும் சேர்த்தா v² ஆயிரும் mm half of
ஆன்சர் 2/5 சார். அந்த புள்ள அடிச்சு சொல்கிறாளே. சரி 2/7 சார்னு சொல்கிறான். 2/7 எப்படிமா வரும்? கொஸ்டினை மாற்றி கேட்கலாம் சரியா. இது ரொட்டேஷனுக்கும் எதுக்கும் நடுவில் இருந்தது? ரொட்டேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்கு சரியா. இது எனர்ஜி ரொட்டேஷன் பை எனர்ஜி டிரான்ஸ்லேஷன். கொஸ்டின் மாற்றி கேட்கலாம். எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் பை எனர்ஜி ஆஃப் ரோலிங் கேட்கலாம். இப்போ ரோலிங்கில் பார்த்தோன்னா மேலே 2/5 இருக்கும், கீழே 1 + 2/5 இருக்கும். அப்போ 2/5 7/5. இந்த கேஸில் தான் ஆன்சர் என்ன வருது? 2/7 வருது சரியா. ஒரு சில பேருக்கு அங்கே எப்படி வந்துச்சுன்னே புரியல. நல்லா பாரியா. இதை எப்படி எழுதுவ? ½ I⍵². இல்லைன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல ½ mv² k²/r² எழுதுவ. பை டோட்டல் என்னது? ½ mv² 1 + k²/r². கரெக்டா? ஓகே பாப்பா. இப்போ k²/r² வேல்யூ என்ன? ஹாலோல 2/5. ஸோ மேலே 2/5, கீழே வந்து 2/5 + 1. அப்போ நம்பர் எழுத தெரியாது. 2/5 + 1 என்ன ஆயிரும்? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 2/5 + 1 2 + 1 3 3/5 வரும். 7/5 எப்படி வரும்? 2/5 + 3/5 2/5 + 1/1 தானே சொன்னா. 1 சொன்னா 2 + 1 3/5 தானே வரும். இவன் என்ன போடுறான்? புரியுதா? 2/7 எப்படி வந்துச்சுன்னு. அப்புறம் நான் ஏதாச்சும் சொன்னேன் சார், கொரோனா பேட்ச் சார், நாங்களே பாவப்பட்ட பிள்ளைங்க சார், நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணிட்டு வரோம். The simple pendulum is oscillating. The displacement x கொடுத்துட்டா ratio of kinetic energy potential g. Kinetic energy க்கு potential energy க்கு ratio கேக்குறாயா? டைரக்டான क्वेश्चन. Kinetic energy ஃபார்முலா என்ன? ½ k a² - x². Potential energy ஃபார்முலா என்ன? ½ k x². எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. கரெக்ட்டா? 3 சார், நோ சார், 2 சார். செகண்ட் ஆப்ஷன். நீட் அண்ட் ஜெஇ ஆஸ்பிரண்ட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தப்பாக சொல்கிறாங்க. 3 சார், நோ சார், 2 சார். செகண்ட் ஆப்ஷன் சார், நான் லூஸு. 3 சார். ஓகே ஃபைன். கடைசியில் ஆன்சருக்கு வந்துட்டாங்க. If the radius of star is r, it acts as a black body. What will be the temperature? Stefan's law யூஸ் பண்ணு. Stefan's law என்ன சார் சொல்லுது? Stefan's law வந்து 4th power of temperature க்கு directly proportional. இது ஒரு proportionality constant. இதோட வேல்யூ 5.6 × 10⁻⁻7 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டைம்ஸ் ஏரியா. இப்போ என்ன சார் கேட்குறாங்க? Qவா கேட்குறான், டெம்பரேச்சர் கேட்குறான். அப்போ டெம்பரேச்சர் என்னன்னா Q/σA. நல்லா பாரு, அவன் என்ன சொல்லிட்டான்? ஒரு ஸ்டார் இருக்குது, அதோட ரேடியஸ் இருக்குது, அது ஒரு பிளாக் ஸ்பியர் மாதிரி. ஸ்டார் இருக்குது சார், ஸ்டாரோட ஏரியா எனக்கு தெரியாது சார். ஏன்? ஏன்னா ஸ்டாரோட ஏரியா இப்படில இருக்கும். இதில் எப்படி சார் நான் ஸ்டாரோட ஏரியாவை கண்டுபிடிப்பேன்? இதுக்கெல்லாம் எனக்கு ஸ்கூலில் ஃபார்முலா சொல்லி கொடுக்கல. பேசிக்லி அது ஒரு ஸ்பியர். ஓகேவா? பேசிக்லி அது என்னது? ஸ்பியர். உங்களை சின்ன வயசில் தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. என்ன சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் போனோன்னு? ட்விங்கிள் ட்விங்கிள் என்ன சொன்னாங்க? லிட்டில் ஸ்டார். சரியா? ஸ்டாரோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னை விட பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் இருக்குது சரிங்களா. சன்னை விட பெரிய பெரிய ஸ்டார் இருக்கு. ஸோ அது ஒரு லிட்டில் ஸ்டார் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் ட்விங்கிள்னு சொல்றீங்க. முதல் ஸ்டார் ட்விங்கிள் பண்ணுமா? ஒரு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஸ்டார் ட்விங்கிள் பண்ணுமா பண்ணாதா சொல்லியா? ஸ்டார் ட்விங்கிள் பண்ணுமா? ஸ்டார் ட்விங்கிள் பண்ணுமா? ஸ்டார் ட்விங்கிளே பண்ணாது. ஏன் பண்ணாது? ஏன்னா டியூ டு ரீஃப்ராக்ஷன் தான் நம்மளுக்கு அது அப்படி தெரியுது. ஆமாவா இல்லையா?
அதே மாதிரி இங்கிலீஷில் இன்னொன்று என்ன ஸ்டார் எஸ் அ ஸ்பியர். ஸ்டார் வந்து ஒரு ஸ்பியர் தான் ஐயா தம்பி, சரியா? ரீஃப்ராக்ஷனால தான் நம்மளுக்கு அப்படி தெரியும். ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ஸ்டார் லிட்டில் கிடையாது, ரெண்டாவது ஸ்டார் ட்விங்கிளே பண்ணாது. அடுத்து என்ன சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷில்? சன் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்ட்டு. அப்புறம் எங்கே செட் ஆகும்? சன் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்ட்டு செட் இன் த வெஸ்ட்டு. கரெக்டாக இல்லையா? எங்கே ரைஸ் ஆகும்? ஈஸ்டில் ரைஸ் ஆகும். எங்கே செட் ஆகும்? வெஸ்ட்டில் செட் ஆகும். ஆனால் உண்மை என்ன? சன்னு ரைஸோ செட்டோ ஆகுதா? ஆகலை, எர்த்து தான் சுத்துது. அதனால உன் லைஃப்பை வந்து உனக்கு ஏமாற்றி வச்சிருக்காங்க. இப்போ நல்லா பாரு, டி வேணும்னா q/σ 4πr² ஹோல் பவர் 1/4. அதனால தான் இங்கிலீஷ் மேம் சொல்றது அப்படியே நம்பிடக்கூடாது. ஓகேவா? அவர் சைல்ட்ஹுட் இஸ் லை, யூனிவர்சல் ட்ரூத் இங்கிலீஷ். அவங்கள்ட்ட எது கேட்டாலும் யூனிவர்சல் ட்ரூத். என்ன யூனிவர்சல் ட்ரூத்? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் செட் இன் த வெஸ்ட். The kinetic energy of a revolving satellite at a height equal to thrice that of radius. நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க அந்த ஹைட்டில், சரியா? எந்த ஹைட்டில்? 3 டைம் ரேடியஸில் கேட்குறாங்க. ஒரு மெத்தட் என்ன? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் பார்த்தேன்னா, என்னோட கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னோட டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலாக்கு ஈக்குவலாக இருக்குமா இருக்காதா? ஆப்வியஸ்லி டோட்டல் எனர்ஜினா மைனஸ் இருக்கும், இதில் மைனஸ் இருக்காது. நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? கைனெட்டிக் எனர்ஜி டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நான் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னால் அந்த பிளேஸில் கைனெட்டிக் எனர்ஜியோட சேர்ந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ பெட்டர் ஆப்ஷன் என்ன? கைனெட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக நான் டோட்டல் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? நெகட்டிவ் சைனில் இருக்கும். எனக்கு கைனெட்டிக் வேணும், இப்போ பாசிட்டிவ் மட்டும் வச்சுக்கிறேன். Gmm/2 × R. ஆரோட வெளியே பாரு, நீங்கள் எந்த ஹைட்டில் இருக்கீங்க? 3 டைம்ஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த்து. அப்போ சென்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க? 4R ஹைட்டில் இருக்கீங்க. இப்போ டினாமினேட்டரில் 8 இருக்கணும், 8 இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷன் என்ன சார்? அங்கே என்ன எம்ஜிஆர் இருக்கீங்க, என்னமோ இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. GR is equal to Gm/R. இது என்ன ஃபார்முலா? ஒன்றும் இல்லை, இந்த ஆர் எங்கே இருக்கணும்? G is equal to Gm/R² நான் இப்படி எழுதியிருக்கேன், சரியா? நிதேஷ் தேவானி சாரை தெரியுமா? எனக்கு கரெக்டாக அவர் தான் தெரியல, ஆனால் அட்டா 24/7 இருக்க ஒரு சாரோட பேர் அப்படிதான் நிதிஷ்னு ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? mgr/8. எய்ம் டாக்டருங்கிற ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்க வந்தாங்களான்னு தெரியல. இந்த வாத்தியார் தெரியுமா, அந்த வாத்தியார் தெரியுமா? ஆக்சுவலி எய்ம் டாக்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா இருக்காங்க, துர்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது வந்து என் கோர்ஸில் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த பாப்பா வந்து லாஸ்ட் இயர் வந்து 600 மார்க் எடுத்தாங்க. பட் அவங்க ஜென்ரல் கேட்டகிரினால 605 முடிஞ்சிருச்சு, சரிங்களா? அதனால அந்த பாப்பாவுக்கு சீட்டு கிடைக்கல. நான் அந்த பாப்பா நினச்சி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அகேன் எக்ஸ்பிளைன் இட். நல்லா பாரு தம்பி, ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு ஹைட்டில் இருக்குது. அப்போ நான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நான் ஜஸ்ட் டோட்டல் எனர்ஜியை கைனெட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணிட்டேன். அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? 4R ஹைட்டில், 3R ஹைட்டில் இருக்குது. புரியுதா? அந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். அதை ஞாபகப்படுத்தாதீங்க என்ன. சரி, உனக்கு வந்து அது நினைக்கிறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அந்த பாப்பா யோசிச்சு பார்த்துக்கோ. பட் கண்டிப்பாக யோசிச்சு பாரு, இந்த டைம் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் காலேஜ்க்கு போவாங்க, சரியா? லாஸ்ட் டைம் 600 மார்க் எடுத்து காலேஜ் கிடைக்காம போயிடுச்சு. இந்த டைம் என்ன எடுப்பா? எப்படியும் ஒரு 670 680 எடுத்துட்டு நல்ல ஒரு ஸ்டான்லி மாதிரி காலேஜில் கூட போகலாம். இப்போ லாஸ்ட் இயர்கிட்ட கார்த்தின்னு ஒரு பையன் படித்தான், சரியா? ஆன்லைன் தான். ஆன்லைனில் படித்து இந்த கார்த்திங்கிற பையன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டான்லியில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கடைசியில் கிராஷ் கோர்ஸ் பார்த்தான். Assertion: two balls of different masses are thrown vertically upward with same speed. ரெண்டு பாடி இருக்கு சார், டிஃப்ரெண்ட் மாஸ், ஆனால் சேம் ஸ்பீடில் தூக்கி போடுறீங்க. ரெண்டுத்தையும் சேம் ஸ்பீடில் தூக்கி போடுறீங்க. They will pass through the point of projection in downward direction with the same speed. நல்லா பாரு, சேம் ஸ்பீடில் தூக்கி போடுறீங்கன்னா உங்க கீழே சேம் ஸ்பீடில் வருவாங்களா?
ஆமாம். ஏன்? ஏன்னா மாஸை பொறுத்தது இல்லை. த மேக்ஸிமம் ஹைட் அண்ட் டவுன்வர்ட் வெலாசிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்ன? ஜஸ்ட் மேலே மட்டும் தூக்கி போடுறீங்க, சரியா? இல்லை நீங்கள் வந்து கோணலாக போடுவேன் சார், போட்டுக்கோ. அப்போ u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் 2gh. அப்போ நல்லா பாரு, இங்கே வெலாசிட்டி சேமாக இருந்துச்சுன்னா ஹைட் சேமாக இருக்கும். இந்த ஹைட் சேமாக இருந்தால் கீழே வந்து விழுக்கிற வெலாசிட்டி என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். இது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அப்போ போத் அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவன் புது ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டாயா, u/g. டெலீட் பண்ணிட்டேன். பெர்னாலி ஈக்குவேஷன் இதில் எதை சார் வந்து சொல்லுது? எனர்ஜியோட கன்சர்வேஷனை சொல்லுது. A man goes 10 km upstream in 2 hours and 30 km downstream 10 km and 30 km upstream in 10 hours. How much? நல்லா பாரு, velocity எப்படி எழுதலாம்? distance traveled by time taken. கரெக்டா இல்லையா? நீங்க டவுன் ஸ்ட்ரீம் போறீங்க. டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? தண்ணி எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதேயோட டைரக்ஷன்ல போறீங்க. அப்ப தண்ணியோட வெலாசிட்டி யூன்னு வச்சு, சாரி, ஒன்னோட வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோ, சரியா? தண்ணியோட வெலாசிட்டி வீன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த வெலாசிட்டி நீங்க போறீங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்க? 10 கிலோமீட்டர் 2 மணி நேரத்துல. அப்ப இந்த வேல்யூ 5 ஆயிடுச்சு. ரெண்டாவது கேஸ் பார், அப்ஸ்ட்ரீம், நீ எதிர்த்து போற, சரியா? எவ்வளவு கிலோமீட்டர் போற? 30 கிலோமீட்டர் போற. எவ்வளவு மணி நேரத்துல? 10 மணி நேரத்துல. அப்போ என்ன ஆயிடுச்சு? 3 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. u plus v is equal to 5, u minus v equal to 3. ஈக்குவேட் பண்ணிடு. ஈக்குவேட் பண்ணி u கண்டுபிடிச்சிரு, v கண்டுபிடிச்சிரு. ஈக்குவேட் பண்ணி u கண்டுபிடி, v கண்டுபிடி. கரெக்டா? u is equal to 4, v is equal to 1. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? சப்போஸ் நீங்க, சரியா, தண்ணி ஓடல, ஸ்டில் வாட்டர், அப்ப தண்ணி ஓடல. தண்ணி ஓடாதப்ப நீங்க நீச்சல் அடிக்க போறீங்க. உங்க நீச்சல் ஸ்பீட் எவ்வளோ? இவ்வளோ. நீங்க 40 கிலோமீட்டர் நீச்சல் அடிக்கணும். அப்ப ஸ்பீட் வந்து 4. எவ்வளோ கிலோமீட்டர் அடிக்கணும்? 40 கிலோமீட்டர். எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறான். டைம் எவ்வளோ? 10 செகண்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? எவ்வளோ டைம் ஆகும்? 10 செகண்ட் ஆகும். A string of length and force constant k is stretched to obtain an extension of L. If it is further stretched to obtain a string of length some x னு வச்சுக்கோ, சரியா? அண்ட் எத்தனை அண்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே. நல்லா பாரு, ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதோட லென்த் சம் எக்ஸ், சரிங்களா? லென்த் சம் எக்ஸ். இப்போ அதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க? அதோட லென்த்து எல்லாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எனர்ஜி எவ்வளோ? ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொடுத்த எனர்ஜி ½ கே. எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எல் ஸ்கொயர். இது u1. புரியுதா? இவ்வளோ ஒர்க்கு பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ எனர்ஜி சேஞ்ச் இருக்கோ அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது கேஸ் பாருங்க, எக்ஸ்ல இருந்தே முன்னாடி எல், இப்போ என்ன பண்றீங்க? எல்லை விட இன்னும் ஃபர்தரா ஒரு L1 டிஸ்டன்ஸை எலாங்கேட் பண்றீங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ எலாங்கேட் பண்றீங்க? LA plus L1 இவ்வளோ எலாங்கேட் பண்றீங்க. கரெக்டா இல்லையா? இப்போ எனர்ஜி என்ன? ½ k L plus L1 the whole square. இப்போ என்ன சொல்றாங்க? ஒர்க் டன் இன் செகண்ட் ஸ்ட்ரெச்சிங். ரெண்டாவது ஸ்ட்ரெச்சிங் பண்றப்ப நீ எவ்வளோ ஒர்க் பண்ற? நல்லா பாரு, டோட்டல் ஒர்க்கு கேட்கல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங், அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றேன். அப்ப இந்த லென்த் மட்டும் இன்க்ரீஸ் பண்றப்ப எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடு. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லு. இன்னைக்கு எங்கள் கால் பயங்கரமாக வலிக்குது. பட் எனக்கு பிரச்சனை என்னன்னா, நான் ஃபிசிக்ஸ் வாத்தியர்னால நான் இனர்ஷியாவை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்?
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லு, எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லு. அப்புறம் எனக்கு கால் வலிக்குது, பட் நான் உட்காந்துட்டேன்னா நான் ஃபிசிக்ஸ் வாத்தியார், நான் இனர்ஷியாவை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு அர்த்தம். வெரி குட். நடந்துக்கிட்டே இருக்கணும், உட்காந்துடணும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோயா? இது a + b the whole square ஃபார்முலி half k காமன் எடுத்துக்கோ. இது ஸ்கொயர் பண்ண l² + 2l(l1) + l1². கரெக்டா? இப்போ இதையும் நீ சப்ராக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த l1 கரெக்டாக அந்த l1 கேன்சல் ஆயிரும். அப்போ ΔU = ½ k. இந்த l1² இந்த l1² கேன்சல் ஆயிரும். 2l(l1) + l1². இது ரெண்டுலேயுமே l1² நீ l1 காமன் எடுத்துட்டேன்னா ஆப்ஷன் 1 மேட்ச் ஆகுது. கரெக்டா? லா ஆஃப் இனர்ஷியாவும் மறந்து போச்சு. குட். ஏன்னா உனக்கு புரியுமோ புரியாது. ஸ்ரீனிவாசன் என்ன போதை இதில் இருக்கியா நீ? நான் என்ன கேட்டேன்? நான் சப்போஸ் நான் இனர்ஷியாவை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நான் இனர்ஷியாவை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன். ஆன்சர் என்ன வருது? இனர்ஷியா. தேங்க்யூ. அப்புறம் கேட்டேன், என் பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீ சொல்கிற மாதிரியா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்க? பேசுறது கூட ஏடம் போடும். 4th ஆப்ஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க. l1 காமன் எடுத்தா நல்லா பாரு, l1 காமன் எடுத்தா 2l + l1 தானே இருக்கும். 2l + l1 தானே இருக்கும். 4th ஆப்ஷன் வருது, அங்கே பாரு 2l1 + l இருக்கு. It is easier to pull a heavy object than to push it on a ground level. ஒரு ஆப்ஜெக்டை இழுக்கிறது ஈஸி when compared to pushing. ஒரு ஆப்ஜெக்டை இழுக்கிறது தான் ஈஸி. இது வந்து உண்மை, சரியா? ஏன்னா அதோட நார்மல் ஃபோர்ஸ் நம்ம இழுக்கிற ஆங்கிளை பொறுத்து. The magnitude of frictional force depend on the nature of the two surface in contact. Frictional force வந்து nature of two surface in contact பொறுத்து இருக்கும். ஹெவி ஆப்ஜெக்ட் வந்து இழுக்கிறது ஈஸி. ஆமாம், தள்ளுறதை விட இழுக்கிறது என்னது ஈஸியாக இருக்கும், சரியா? அப்போ அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனால் இது ரெண்டு பேருக்கு சம்பந்தம் கிடையாது. Two bodies A and B of equal mass are suspended from two separate massless spring. Constant வந்து K1 K2. The body oscillate maximum velocity equal இருக்கு. velocity equal இருக்கு. amplitude கேட்குறான். Vmax வந்து ஈக்குவலாக இருக்கு. V எப்படி எழுதலாம்? ω1 A1. V2 எப்படி எழுதலாம்? இது V1, இது V2. V2 எப்படி எழுதுவான்? ω2 A2. இப்போ ரெண்டு வெலாசிட்டி எப்படி இருக்குன்ட்டாங்க? ஈக்குவலாக இருக்குன்ட்டாங்க. அப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ண நான் என்ன போட்டுக்கலாம்? A1/A2 இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாரு, இது டிவைட் பண்ணுறீங்க, இது கேன்சல் அவுட் ஆயிரும், இல்லைன்னா ஈக்குவேட் பண்ணிடும். உனக்கு புரியலன்னா இப்படி ஈக்குவேட் பண்ணு. A1 ω1 இஸ் ஈக்குவல் டு A2 ω2. அப்போ A1/A2 என்ன ஆகும்? ω2/ω1 ஆகும். கரெக்டாக இல்லையா? இப்போ ω2/ω1, ஒமேகா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல வேணும், சரியா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √k/m. இந்த ஃபார்முலா தெரியும் தானே? அப்போ ω2/ω1க்கு பதிலாக √k2/k1. மாஸ் என்ன சொல்ற? 2 bodies A and B of equal mass. அப்போ மாஸ் வராது, k2/k1 தான் ஆன்சர். புரியுதா? எஸ் சார், ஓகே. The planet revolve around the sun in epic orbit. Linear velocity, இந்த இடத்துல velocity எங்கே அதிகமாக இருக்கும்? லீனியர் velocity எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. லீனியர் velocity எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. நிறைய பேர் ஏன்னு சொல்கிறேன், பட் ஏ ஆப்ஷன்லையா இல்லை ஏலையா? இது கரெக்ட். இந்த ஆப்ஷன் சொன்னீங்கன்னா தப்பு, சரியா? ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல தான் வெலாசிட்டி இருக்கிறதுல அதிகமாக இருக்கும். இருக்கிறதுல கம்மியாக எங்கே இருக்கும்? இருக்கிறதுல கம்மியான வெலாசிட்டி எங்கே இருக்கும்? இந்த இடத்துல தான் இருக்கிறதுல கம்மியான வெலாசிட்டி இருக்கும்.
ஒருத்தவங்க ஆங்குலர் அட் ஏன்னு சொல்றீங்க. ஜோதிகா நீங்க தப்பான கான்செப்ட் படிச்சிட்டீங்க. லீனியர் வெலாசிட்டி இங்க அதிகமா இருக்கும், இங்க v வந்து அதிகமா இருக்கும், இங்க v வந்து கம்மியா இருக்கும். ஆனால் ஒமேகா எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ஒமேகாவோட வெயிட் பண்ணு, ஒமேகா ஈக்குவலா இருக்கும். நான் பாட்டுக்கு சொல்லிடக்கூடாதுல. v max is equal to ஒமேகா டைம்ஸ் r. கரெக்டா? இந்த வேல்யூ அதிகமா இருக்கும், ஒமேகா ஈக்குவலா இருக்காது. ஆனா எது ஈக்குவலா இருக்கும்? MVR, இந்த v into r ஈக்குவலா இருக்கும். ஒமேகா எங்கேயுமே சேமா இருக்காது. சரிங்களா? அது நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? இந்த வேல்யூ கம்மியா இருக்குது, அப்ப இந்த வேல்யூ எஸ் ஒமேகாவும் இங்கே தான் அதிகமா இருக்கும். ஒமேகா எங்க அதிகமா இருக்கும்? ஒமேகாவும் இங்கே தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? பட் v into r னு கேட்டான்னு வச்சுக்கோ, v into r எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்ட். எஸ் வெரி குட்யா. நான் சொல்றேன் v into r வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு பையன் ஃபார்முலா கொண்டு வந்துட்டான். ஃபார்முலா என்ன? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு v into r போட்டுக்கோங்க. அப்போ ஒமேகா கான்ஸ்டன்ட். எப்போ v இஸ் ஈக்குவல் டு ஒமேகான்னு இங்கே எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? லீனியர் மொமெண்டம் சேம். இந்த பையனை தூக்கி அந்த பிஎஸ்ஜி காலேஜ்லேயே நான் பொதிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா இந்த இடத்துல v வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியாச்சா இல்லையா? v சேஞ்ச் ஆகுதா இல்லையா? v சேஞ்ச் ஆகுது. அப்போ எப்படி இந்த இடத்துல லீனியர் கான்ஸ்டன்டா இருக்கும்? மாஸ் இன்டூ வெலாசிட்டி தானே. மாஸ் வந்து எர்த்தோட மாஸ் மாறிக்கிட்டே இருக்குமா? மாறாது. அப்போ வெலாசிட்டி ஒரு வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும், ஒரு வேல்யூ மினிமம் இருக்கு. அப்போ மாஸ் மாறலன்னு சொன்னால் m இன்டூ v எப்படி மாறும்? மாறாது. v இன்டூ ஆர் தான் கான்ஸ்டன்ட். அப்படின்னா மாஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா எல்லு கான்ஸ்டன்ட், எல்லு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுதான் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். சரிங்களா? லீனியர் மொமெண்டம் நாட் சேம் as v சேஞ்ச் அட் வெரி குட் பெரிஜின் அப்போசிட்ல இது சேஞ்ச் ஆகும். ஆனால் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும். ஏன்னா v into r வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதான் நான் அப்போலேருந்து ஆல்ரெடி கிட்டிருக்கேன். சரியா? v into r கான்ஸ்டன்ட், v into r கான்ஸ்டன்ட். A mass of 20 kg is suspended from a spring balance. It is pulled aside by a horizontal string. நல்லா பாரு, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. சரியா? இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கீழே என்ன இருக்குது? இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஃபோர்ஸ் மேலே இருக்கும், கீழே என்ன இருக்குது? மாசை தொங்க விட்டீங்க. அப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mgக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ சும்மா இல்லாமல் யாராச்சும் என்ன பண்ணிட்டீங்க? கயிறை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இழுத்துட்டீங்க. சரியா? கயிறை வச்சு என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இழுக்கிறீங்கன்னா இது என்ன ஆயிரும்? இப்படி வந்துடும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? அப்போ இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறான். கீழே ஆக்ட் ஆகுறது என்ன? mg. இது என்ன? இந்த இடத்துல நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இது என்ன ஆயிரும் சார்? இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? வெயிட் பண்ண, அடுத்த ஸ்லைடில் கூட டயக்ராம் போட்டு 60 டிகிரி வித் வெர்டிக்கல் தான். The new reading of the balance is பத்து ஆன்சர்ல இல்லாத நான் அப்புறம் யோசிக்கிறேன், என்ன தப்பு பண்றோம்? பத்து ஆன்சர்ல இல்லை, இப்போ 40 ஆன்சர் வரணும். A mass of 20 kg is suspended from a spring balance. It is pulled aside by a horizontal string.
so that it makes an angle of 60 degree with the vertical. இப்படி இழுக்கிறப்ப இந்த வெர்டிக்கலோட எது ஆங்கிள் மேக் பண்ணுது? இந்த ஆங்கிள். அப்படினாலும் அந்த ஆங்கிள் இது 60 தானே. the new reading of the பேலன்ஸோட புது ரீடிங் என்ன? நிறைய பேர் ஆப்ஷன் 3 எப்படியா வரும்? நீங்கள் sin 60யோட வேல்யூ வந்து sin 60 நீங்கள் √3/2ன்னு போட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆப்ஷன் 3ன்னு சொல்கிறவங்கெல்லாம் sin 60யோட வேல்யூ என்ன போட்ட? √3/2ன்னு போட்டேன். √3/2 வருமா? இல்லைன்னா இவங்க டயக்ராம் இப்படி போட்டாங்களா? இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த வேல்யூ mg, இந்த வேல்யூ x, இப்படி போட்டிருக்காங்களோ? எஸ் 10 அப்படின்னு இல்லையே ஆப்ஷன்லையே. இல்லைன்னா இப்படி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேல்யூ mg, இந்த வேல்யூ xன்னு எடுத்திருக்காங்க. இப்போ என்ன ஆயிரும்? mg/x is equal to cos 60. அப்போ x is equal to mg/cos 60. அப்போ 20/1/2 அப்படின்னா 40 ஆகும். எது கரெக்ட்னு பார்த்துக்கோ சரியா. இந்த இடத்துல போட்டோன்னா உனக்கு 10ன்னு கிடைக்கும். 10 கிலோ வெயிட்னு கிடைக்கும். இந்த ஜிஏ வந்து பாரு கிலோ வெயிட்ல வச்சிருக்கேன். சரி WTனா நீ ஜியோட வேல்யூ போட வேண்டாம். ஓகேவா? mg 1 - cos θ போடலாமா? ஏமா இங்கே லென்த் எல்லாம் கேட்கலாமா? சரி அங்கே போடுவோம் பார்த்து mg l × 1 - அங்கே அந்த கான்செப்டில் கிடையாது. இது ஒரு தடவை நீ நெட்டில் பார்த்துக்கோ சரியா. 10ன்னு வரணுமா இல்லை 40ன்னு வரணுமா? The bob of a simple pendulum performs simple harmonic motion T in air. Okay, T1 in water. T ஓட ஃபார்முலா என்னையா? 2π√L/g. கரெக்டா? இதே வந்து நீங்க ஒரு மெட்டீரியல்ல பண்றீங்கன்னா இதோட ஃபார்முலா என்ன ஆயிரும்? g × 1 - σ/ρ. இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போற? பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ சரியா. இங்க எல்சிஎம் எடுத்துக்கோ. நான் புரியலன்னா இங்க எல்சிஎம் எடுத்துக்கோ. பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண போற. ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? இப்போ இது எல்லாம் இது t டேஷ், இது t. அப்ப t/t' இந்த வேல்யூ இங்கே வந்துடும். அப்போ 1/√ρ divided by sigma minus ρ minus sigma. மாற்றி சொல்கிறேன், பட் வேல்யூலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொடுத்துருவ. ஓகேவா? சிக்மாவோட வேல்யூ என்ன? வேல்யூ 9/8. எல்சிஎம் எடுத்தனா இந்த வேல்யூ 8 ஆயிரும், டிவைடட் பை 8. கரெக்டா? இந்த 8 கேன்சல் ஆயிரும். √1/9. அப்போ t டேஷ் வேல்யூ பார்த்தோன்னா 3 டைம்ஸ் t. நல்லா பாரு என்ன சரிங்க 10⁻³ கொடுத்துருக்காரு. இது kg/m³ இருக்கா? இதுனா g/cm³ மாற்றினா இது காணாமல் போயிடும். ஏன்னா இங்கேயும் g/cm³ இருக்கு. ஓகேவா? ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் எதுலேருந்து எதுனா பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதுதான் பெரிய வேல்யூ, அது சின்ன வேல்யூ. பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. /9 தான் பாப்பா சரியா. /9க்கு ரூட் எடுத்தனா /3 ஆயிடும். அப்போ t டேஷ் பார்த்தோன்னா 3 டைம்ஸ் t. புரியுதா? இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இப்படி கூட படிச்சிருக்கலாம். g எஃபெக்டிவ் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கப்ப g × 1 - σ/ρ. நீங்கள் இப்படி படிச்சிருக்கலாம். இல்லை g எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு g × 1 - 1/kன்னு படிச்சிருக்கலாம். வேறு k பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவீங்க. சிகும் இந்த வேல்யூ. ஓகேவா?
ஆமாம் பாப்பா. எப்படியா 9/8 இருக்கா? 9, நான் இந்த கால்குலேஷன் பண்ணி காட்டுறேன். இதோட வேல்யூ என்ன? 9/8 minus 1 divide by 9/8. 9 minus 8/8 divide by 9/8. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/9. இந்த கொஸ்டினை நீங்கள் இப்படியும் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அப்பேரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வெயிட் 1 minus sigma by rho. ஆக்சுவல் வெயிட் 1 minus 1/k. இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருப்பீங்க கிராவிட்டி லெசனில். Work done in moving a body over a closed loop is 0 for every force in nature. நல்லா பாரு, ஒர்க் டன் இன் மூவிங் அலாங் சர்க்கிள் 0 தான். பட் அது எந்த இதுக்கு? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும், எல்லா ஃபோர்ஸ்க்கெல்லாம் கிடையாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னது? இன்கரெக்ட். அப்போ ஆன்சர் 1 இதுவாக இருக்கலாம், இல்லைனா இதுவாக இருக்கலாம். ரெண்டாவது என்ன சொல்கிறான்? இஃப் மொமெண்டம் ஆஃப் அ பாடி இஸ் இன்க்ரீஸ் பை 50%, கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? சரியா? மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்? 45%, 50% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங்கில் நான் மொமெண்டமே 100ன்னு எடுத்திருக்கேன்னு சொன்னால் ஃபைனல் என் மொமெண்டம் என்ன? 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 150ன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? இப்போ கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியலோட வேல்யூ என்ன? p². கரெக்டா? இல்லை சார் எனக்கு இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்குன்னா இதை 1னா இது வேல்யூ 1.5ன்னு எடுத்துக்கோ. இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ என்னது? 1.5. ஓகேவா? அப்போ p²/2m. அப்போ p²/2m கிடைக்கும். 1ஓட ஸ்கொயர் வந்து 1 தான். ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆயிரும்? 1.5 ஸ்கொயர் பண்ணால் 2.25 p²/2m. அப்போ சேஞ்ச் எவ்வளோ நடந்திருக்குது? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுனா 1.25 p²/2m by 1.2, சரி, p²/2m இனிஷியல் வேல்யூ. அப்போ 1.25 பர்சன்டேஜ்ல சொன்னோம்னா 125%. புரியுதா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, சரி ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. இந்த ஆன்சர் புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? குட். The equation of a motion y is equal to ax minus bx square. சரியா? ax minus bx square. நல்லா பாரு, நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x tan theta (1 minus x by r) ன்னு இருக்கும். இப்போ இந்த மேலே இருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வா. மேலே இருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வா. நீ மேலே இருக்க ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a 1 ஆகணும். அப்போ இங்கே 1 வரணும்னா எக்ஸ் ஏவேனா காமனாக எடுத்திருப்பேன், அப்போ தான் இது 1 ஆகும். இங்கே நான் எக்ஸ் ஏவை, எக்ஸில் எக்ஸை காமன் எடுத்துடலாம் சார். இங்கே ஏவே இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? டிவைட் பண்ணிடு. புரியுதா? இப்போ இந்த இடத்துல 1/rக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னு பாரு. 1/rக்கு பதிலாக என்ன இருக்கு? 1/rக்கு பதிலாக b/aன்னு இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? ஆரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? b/a. ரேஞ்சோட வேல்யூ என்ன வருது? சார் a/bன்னு சொல்லிட்டு b/aன்னு சொல்கிறேன் போல. சரியா? ரேஞ்சோட வேல்யூ என்ன? இனிஷியல் வெலாசிட்டி, ஹரிசாண்டல் ரேஞ்ச். ரேஞ்சோட வேல்யூ என்னது? b/a. கரெக்டா? இப்போ ரேஞ்சில் இருந்து நம்ம மற்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? u² sin² θ/2g. சரி, பை g வரும். u² sin 2 θ/g. சாரியா, மேக்ஸிமம் ஹைட் வேற இருக்குது. இப்போ நீயே சொல்லு, ரேஞ்சுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரேஞ்சுக்கும் ஹைட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா? ரேஞ்சுக்கு ஹைட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லு. /2 வராது, நான் மாற்றிட்டேம்மா. இப்போ தான் உங்கள் மெசேஜாக பார்க்குறேன், பட் நான் மாற்றிட்டேன். ரேஞ்சுக்கும் ஹைட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? அந்த ரிலேஷன்ஷிப் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். 4h is equal to r tan theta. 4h is equal to r tan theta.
அப்போ ஹைட்டு வேணும்னு சொன்னால் r/4 tan தீட்டான்னு எழுதலாமா? இப்போ ஆரோட வேல்யூ என்ன சார் வந்துச்சு நம்மளுக்கு? a/b. கரெக்டா? ஆரோட வேல்யூ என்ன வந்துச்சு? a/b 4 அப்படி போட்டேன். tan தீட்டா இந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணீங்க. tan தீட்டாக்கு பதிலாக என்ன தெரியுது உனக்கு? tan தீட்டாக்கு பதிலாக எனக்கு ஏன்னு தெரியுது, உங்களுக்கும் ஏன்னு தெரியுதா? அப்போ என் ஹைட் என்ன ஆயிடுச்சு? a²/4b. மேக்ஸிமம் ஹைட் என்ன ஆயிடுச்சு? a²/4b. புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறான். இனிஷியல் வெலாசிட்டினா என்ன? யூவோட வேல்யூ கேட்குறான். நம்ம யூவோட வேல்யூ வேணும்னு சொன்னால் நம்ம இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்து கண்டுபிடிக்கலாம். எங்கே போச்சு? இங்கே இருக்குது. சரியா? ஏன்னா இங்கே வந்து sin 2 தீட்டா இருக்கும். இங்கனுக்குள்ளே பார்த்தோன்னா ஹைட்டோட ஃபார்முலாவில் sin² தீட்டா இருக்கும். ஸோ sin 2 தீட்டாவில் 2 sin தீட்டா cos தீட்டான்னு இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுரு, கவலைப்படாத. ரேஞ்சு கண்டுபிடிச்சிட்டோமா? ரேஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்போ பாரு, y is equal to ax minus bx square. சரியா? எங்களுக்கும் ஏ என்று தான் தெரிகிறது. ஓகேப்பா, எனக்கு டவுட் ஏதோ கேட்டியோன்னு நினச்சி. இப்போ ஏ வந்து y/x. இந்த y என்னது? நீங்கள் எவ்வளோ ஹைட் போகிறீங்க. இந்த x என்னது? எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறீங்க. அப்போ ரெண்டுமே லென்த்து. அப்போ ஏக்கு நோ டைமென்ஷன் சொல்லலாமா? இந்த இடத்துல நல்லா பாரு, b is equal to y/x square. y வந்து லென்த், இது வந்து லென்த். அப்போ 1 லென்த்தோட டைமென்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லலாமா? இந்த உலகத்தில் எவனுமே இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். பட் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா? கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுதா? அவ்வளோதான் பார்க்கணும். ஓகேவா? எல்லாருமே உட்காந்து அந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவேட் பண்ணி இதை வந்து அதை கொண்டு வா, யூ சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா. இது ரெண்டு புரிஞ்சா? ஏவோட டைமென்ஷன் புரிஞ்சிருச்சு, பியோட டைமென்ஷன் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. வெரி குட். இப்போ நல்லா பாரு, பி a/b என்ன டைமென்ஷன் கிடைக்கும்? a/b. இந்த ஏக்கு டைமென்ஷன் கிடையாது, b-ஆல டிவைட் பண்ணுறேன். a/b. அப்போ b-யோட டைமென்ஷனா 1 லென்த்து. அப்போ a/b-யோட டைமென்ஷன் என்ன வரும்? லென்த்துன்னு வரும். கரெக்டாக இல்லையா? வருமா வராதா? ரேஞ்ச் வந்து ஒரு லென்த்து தானே. புரியுதா? இப்போ இங்கே வா, ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வா. ஏக்கு டைமென்ஷன் கிடையாது, விட்டுரு. ரூட்டுக்குள்ளற 2க்கு டைமென்ஷன் கிடையாது, விட்டுரு. கிராவிட்டியோட டைமென்ஷன் என்ன? L⁻⁻1 2. பியோட டைமென்ஷன் என்ன? 1 லென்த்து. பியோட டைமென்ஷன் என்னது? 1 லென்த்து. இந்த லென்த்து கேன்சல் ஆயிரும். இந்த t⁻−2 மேலே போயிடுச்சுன்னா t² ஆயிரும். ரூட் எடுத்தனா t. அப்போ இது வந்து ஒரு டைம் பீரியட். ஆமாவா இல்லையா? எந்த ஆப்ஷன் டைம் பீரியட் கேட்குறான்? இந்த ஆப்ஷன் டைம் பீரியட் கேட்குறான். கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, சப்போஸ் எனக்கு இதெல்லாம் தெரியல சார், நானே ஒரு ஃபார்முலா தெரியாமல் இருக்கேன், எனக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனே தெரியாது, நீங்கள் என்னென்னமோ ஃபார்முலா பண்ணுறீங்க, பரவாயில்ல விட்டுரு. டி வந்து டைம் பீரியட்னு தெரியுதா? டிக்கு கியூ வரணும். டிக்கு கியூ இந்த ஆப்ஷனில் வரும், இந்த ஆப்ஷனில் வரும். கரெக்டா? இந்த ஆப்ஷனு பாரு சார், பார்த்தாலே பயமாக இருக்குது சார், இவ்வளோ பெரிய ஆப்ஷன் கொடுத்துருக்கு. கவலைப்படாத, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஜியோட டைமென்ஷன் என்ன? L⁻−2. பியோட டைமென்ஷன் 1 லென்த். அப்போ மேலே வந்துடும். இதுக்கு ரூட் எடுத்துரு. L⁻−1. L⁻−1 என்ன? வெலாசிட்டி. அப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கு இது. கரெக்டா? அப்போ இனிஷியல் வெலாசிட்டிக்கு எஸ். ஏக்கு எஸ் வரணும், ஏக்கு எஸ். இந்த சார் கொஸ்டின் முடிஞ்சு. அது இல்லாமல் நான் உனக்கு தனியாக என்னென்ன சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். அதுலேருந்து ரேஞ்சு கண்டுபிடிக்கிறது. ரேஞ்சுக்கு வந்து இது, ஹைட்டுக்கு வந்து இது. புரிஞ்சா? டைமென்ஷன்லிஸ் அதனால்தான் ஒரு அருமையான ஒரு விஷயம். ஓகேவா? வெள்ளம் மேலே இருக்கு, சிட்டி கீழே வருது. The capillary tube is dipped in a water as shown in the figure. If P0 is the atmospheric pressure, அப்போ ஏவோட ப்ரெஷர் என்ன, பியோட ப்ரெஷர் என்ன? நல்லா பாரு, இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் P0. நான் கீழே போக ப்ரெஷர் என்ன ஆகும்? கீழே போனால் ப்ரெஷர் என்ன ஆகும்? சார் இது எப்படி பார்த்தாலும் கிரவுண்ட் ப்ரொஜெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணீங்க.
நல்லா பார்த்தா இது ஈக்குவேஷனே பேரபோலிக் ஈக்குவேஷன் தானே, கரெக்டா இல்லையா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் ப்ரொஜெக்டைல்னு கொடுத்துருக்கான். நீ x is equal to 0ன்னு போட்டுரு, ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? x is equal to 0ன்னு போட்டால் ஒய் என்ன கிடைக்குது? 0ன்னு கிடைக்குது. சப்போஸ் நான் x is equal to 0ன்னு போடுறேன்னா ஒய்க்கு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ ஒரு ஹைட்லேருந்து இப்படி லான்ச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் x is equal to 0ன்னு போட்டால் y is equal to 0 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கிரவுண்டில் இருக்கீங்க, எக்ஸோட வேல்யூ 0, அப்போ ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்குது, அப்போ கிரவுண்ட் பொசிஷன் தானே. வெரி குட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பியில் வந்து அதிகமாக இருக்கணும். சரி, ஏ வந்து மேலே இருக்குது, மேலே போக ப்ரெஷர் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். அப்போ பியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும், ஈக்குவலுன்றான், தப்பு. ஈக்குவலுன்றான், தப்பு. பியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும், ஏல ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? நான் ஹைட்லேருந்து கீழே போக ρgh, வெரி குட். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ρgh ஆகும், கரெக்டாக? ஸோ கீழே போனால் இன்க்ரீஸ் ஆகும், மேலே போனால் டிக்ரீஸ் ஆகும். வெரி குட். டெலீட் பண்ணிட்டேன் அந்த மெசேஜ், இல்லைன்னா ஏதாச்சும் நான் கேட்டிருப்பேன். தம்பி நீ டைப் பண்ணுறது உனக்கே புரியுதா? டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்யா இப்படி ஹைட்டில் இந்த இடத்துல இருக்கையா? சரியா, இந்த பிளேஸில் நீ இருக்கு, அங்கே தண்ணி இருக்குதுயா, சரியா? நீ மேலே ஏறு, அங்கே என்ன இருக்கும்? தண்ணி தானே இருக்கும். டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொன்னால் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டென்சிட்டி மாறணும். அப்போ டென்சிட்டி மாறுதுன்னா தண்ணி வந்து மாறணும், கரெக்டாக இல்லையா? தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறணும், இல்லைன்னா வேப்பராக மாறணும். வை நாட் ஃபோர்த் ஆப்ஷன்? ஃபோர்த் ஆப்ஷன் பாருப்பா, இங்கேருந்து ஏதோ ஒரு ஹைட் மேலே இருக்குது, ஹைட் மேலே போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் குறையுது, கரெக்டாக இல்லையா? மேலே போனீங்கன்னா ப்ரெஷர் குறையுது. நீங்கள் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மேலே போக ப்ரெஷர் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்கும். அதே தான் இங்கேயும், ப்ரெஷர் மேலே போனால் குறையுது, கீழே வந்தால் கூடுது. Two projectile A and B thrown with a speed of A ஓட ஸ்பீட் இவ்வளோ, B ஓட ஸ்பீட் இவ்வளோ, acquired சேம் ஹைட்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். சேம் ஹைட்னா என்ன அர்த்தம்? u1 square sin square theta by 2g is equal to u2 square sin square theta 2 by 2g. இது theta 1, இது theta 2. இந்த 2g கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நல்லா பாரு, the angle of projection of B, இது ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா அது B ஆயிரும். u1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1. u1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1. 1ஓட ஸ்கொயர் sin theta 45, sin 45 ஓட ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும்? 1/√2 the whole square. u2 வேல்யூ என்ன சொல்லிட்டான்? √2. √2 ஸ்கொயர் பண்ணிரு, sin square theta 2. இந்த கொஸ்டினாவது சால்வ் பண்ணுங்க. ஒருத்தவங்களுக்கு 30 வருதுன்னு சொல்கிறான், இந்த வேல்யூ என்ன? 1/2 இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா 2, கரெக்டா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா 2 என்ன ஆயிரும்? 1/4. அப்போ சைன் தீட்டா என்ன ஆயிரும்? 1/2, 30 டிகிரி. வெரி குட். The angle turned by a body undergoing a circular motion depends on the time. இந்த ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துட்டேன். ஆங்குலர் ஆக்சலரேஷன், இதோட ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கு ஈக்குவேஷன் கேட்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி முதல்ல வெலாசிட்டி கண்டுபிடி. ஒமேகா என்ன கிடைக்கும் உனக்கு? θ1 + 2θ2t. ஆல்ஃபா என்ன கிடைக்கும்? 2θ2. இப்போ நல்லா பாரு, இனிஷியல்னா என்ன அர்த்தம்? t is equal to 0ல, t is equal to 0ல நான் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா ஒமேகா is equal to θ1 ஆயிரும், ஆல்ஃபா is equal to 2θ2. அப்போ ஆல்ஃபா பை இனிஷியல் ஆங்குலர் கேட்குறான், ஒமேகா இனிஷியல் வேல்யூ கேட்குறாங்க, சரியா? அதனால தான் t is equal to 0ன்னு போட்டோம். அப்போ 2θ2 by θ1. ஓகே, வெரி குட். A large open tank containing water has 2 holes in it. A square hole in the side A is made at a depth y, and a circular hole of radius r is made 16y from the surface. If equal amount of water is coming out, ரெண்டு சைடுல இருந்து ஈக்குவல் அமௌண்ட் வருது. அமௌண்ட் எப்படி எழுதுவே? ஏரியா இன்டு வெலாசிட்டின்னு எழுதுவே.
அப்போ a1 v1 ஈக்குவல் டு a2 v2. ஒரு சைடில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ஹோல் இருக்குது. அதோட சைடு எவ்வளோ சொல்லிட்டான், ஏன்னு சொல்லிட்டான். அப்போ ஸ்கொயர் ஹோல் இருக்குன்னு சொன்னால் அதோட ஏரியா என்ன, ஏயோட ஸ்கொயர். நல்லா பாரு, எவ்வளோ ஹைட் கீழே வரீங்க, ஒய் ஹைட் கீழே வரீங்க. ஒரு கண்டெய்னர்லேருந்து நீங்கள் ஒய் ஹைட் கீழே வரீங்க. அப்போ இங்கேருந்து வர தண்ணியோட ஹைட் என்ன, எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ஒய். அப்போ இங்கே வெலாசிட்டி என்ன இருக்கும், வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் 2gh. எவ்வளோ ஹைட், ஒய் ஹைட். அப்போ இங்கே என்ன போட்டுரு, ரூட் ஆஃப் 2gy. இன்னொன்று என்னது, சர்க்குலர் ஹோல். அதோட ரேடியஸ் எவ்வளோ, சர்க்குலர் ஹோல் ஆஃப் ரேடியஸ் கொஸ்டின்ல ஆர்னு கொடுத்துருக்காயா, ஆர். இந்த இடத்துல ஆர் வரணும், கொடுக்கல. அப்போ பை ஆர் ஸ்கொயர். வெலாசிட்டி என்ன, எவ்வளோ ஹைட்லேருந்து வரீங்க சார், 16yலேருந்து வரீங்க. அப்போ 2g இன்டூ 16y. இப்போ நல்லா பாரு, இங்கே 16 மட்டும் ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் 4 ஆயிரும். இந்த 2gy அந்த 2gy கேன்சல் ஆயிரும். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லு எனக்கு. ஆர் வேல்யூ என்ன வரும், எந்த ஆப்ஷன் யா, வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதுக்கு ரூட் எடுத்துரு, ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா ஏ ஆயிரும், 4க்கு ரூட் எடுத்தா 2 ஆயிரும். வெரி குட். A force of magnitude 45 Newton directed at an angle of 37 degree above the surface moves a 10 kg crate along a horizontal surface with constant velocity. How much work is done? Work done கேக்குறாங்க. work done ஃபார்முலா என்ன, Fs cos theta. force எவ்வளோ, 45 Newton. distance எவ்வளோ travel பண்ணிருக்கு, 15. 60 டிகிரி 45 டிகிரி 37 டிகிரி வித் ஹரிசாண்டல். அப்படின்னா இதானே கொடுத்துருக்கான். அப்போ காஸ் தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காஸ் 37ஓட வேல்யூ என்ன, 4/5. இதோட மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 15 4 60. 6 9s are 54. So 540. A particle is dropped from rest from a height h0 on a horizontal floor. The coefficient of restitution between the floor and the particle is c. अब maximum எவ்வளோ height attain ஆகும், டைரக்டான क्वेश्चन. சரியா, அவன் v dash கேக்குறானா, v dash வந்து e times v இருக்கும். h dash கேக்குறானா e square times h இருக்கும். சரியா, height வந்து அதோட ஸ்கொயர் டைம்ஸ் குறையும். ஓகேவா, ஒரு கொலிஷனுக்கு ஆஃப்டர் 1 கொலிஷன். இது எப்போ, 1 கொலிஷனுக்கு அப்புறம். 2 கொலிஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், v டேஷ் பார்த்தீங்கன்னா e ஸ்கொயர் டைம்ஸ் v ஆகும். அப்போ h டேஷ் என்ன ஆயிருக்கும், 2 கொலிஷனுக்கு அப்புறம். ஆக்சுவலி இது டபுள் டேஷ்னு சொல்லுவோம். சரியா, e⁴ டைம்ஸ் h. புரியுதா, இந்த கான்செப்ட் தெரியலன்னா கேட்டுக்கோ, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, a uniform rod of length L and mass. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. நல்லா பாரு, இந்த இடத்துல பால் இருக்குது, இந்த இடத்துல ராட் இருக்குது. இப்போ இந்த ராடுக்கு மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கு. இதோட மாஸ் m, கிராவிட்டி g. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, L/2 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குது, இங்க இருக்கு. இதோட மாஸ் எவ்வளோ m, கிராவிட்டி எவ்வளோ g. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, L டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அப்போ நம்ம டார்க்கோட ஃபார்முலா என்ன, I into alpha is equal to force into R. R cross F, F. ஓகேவா, I என்ன, இந்த ராடோட I பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் பை 3. அந்த பால், அந்த ஒரு பாயிண்ட் பால், அந்த பாலோட எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது, L டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ ml ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா. நல்லா பாரு, இப்போ ரெண்டுத்தோட டார்க், ஒரு டார்க் என்ன mg L/2 டிஸ்டன்ஸ்ல, இன்னொன்று என்னது mg L டிஸ்டன்ஸ்ல. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிச்சிரு. 4ml ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3/2 mgl. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, 9/8 g/l. சரியா, ரெண்டே டைப் ஆஃப் கொஸ்டின் கண்டிப்பா ஒரு தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க.
3 மணி. வெரி குட் சுஜிதா. இந்த கிராஃப் மாற்றணும்யா. இந்த கிராஃபை நம்ம மாற்ற போகிறோம். இந்த கிராஃபை வந்து ப்ரெஷர் வால்யூம் கிராஃப்லேருந்து ப்ரெஷர் டெம்பரேச்சர் கிராஃபாக மாற்றணும். ப்ரெஷர் வால்யூம் கிராஃப்லேருந்து எங்கே மாற்றணும்? ப்ரெஷர் டெம்பரேச்சர் கிராஃப். நல்லா பாரு, இந்த கேஸில் ப்ரெஷர் என்ன ஆகுது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ப்ரெஷர் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் என்ன ஆகுது? இந்த இடத்துல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர் கிராஃபில் ப்ரெஷர் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். கரெக்டா? அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டா? சார்ல்ஸ் லாவா? சார் y/ml². ஏன்னா நல்லா பாருமா, இந்த எல் டிஸ்டன்ஸ் தூரத்தில் இந்த பால் ஒன்று இருக்கு. சரியா? இந்த பாலோட இது ஒரு பாயிண்ட் மாஸ். அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது? எல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ ml² போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து நான் 2-3 தடவை இன்னைக்கு முன்னாடி ஒரு தடவையும் சால்வ் பண்ணேன். ஒரு லெக்சரில் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஒன்று அந்த பாலோட இருக்கும், இல்லை பால் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா பாரு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கான டெம்பரேச்சர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதுன்றான். இது தப்பு. ப்ரெஷர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். ஓகே, இது பாரு, ப்ரெஷரே மாறிடுச்சு. இது தப்பு. புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? ஓகே, நெக்ஸ்ட் பாரு, இதை விட்டு இது என்ன ப்ராசஸ் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. அடியாபேட்டிக்கா ஐசோதர்மலான்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே பாரு, இங்கே வால்யூம் எப்படி இருக்குது? சிலேருந்து டி வரைக்கும் வால்யூம் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டாக இருக்கு. ப்ரெஷர் என்ன ஆகுது? குறையுது. அப்போ ப்ரெஷர் குறையுதுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? குறையணும். வால்யூம் கான்ஸ்டன்டாக இருக்கு. அப்போ ப்ரெஷர் குறையுதுன்னா வால்யூம் குறையணும். இது ரெண்டுமே என் கணக்கிலே வராது இனிமேல். இப்போ ஆக்சுவலி இதில் ஏபிசிடி கொடுக்கல, இங்கே ஏ பி, இது சிடின்னு வச்சுக்கோ. அப்போ சிலேருந்து டி வரைக்கும் ப்ரெஷர் குறையணும். இங்கே ப்ரெஷர் எப்படி வச்சுருக்கான்? கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கான். இது தப்பு. ப்ரெஷர் குறையுது. கரெக்டா? டெம்பரேச்சரும் குறையுது. இது கரெக்டு. என்ன பண்ணோன்ட்டு புரிஞ்சா? இந்த இடத்துல பாரு, இது ஐசோதர்மல் கிராஃப்னு வச்சுக்கோ. ஏன்னா ப்ரெஷர் வால்யூம் மேபி இது அடியாபேட்டிக் போகலாம், பட் கொஸ்டின்லாம் மென்ஷன் பண்ணல. அப்போ ஐசோதர்மல்னு வச்சுக்கோ. அப்போ ப்ரெஷரும் குறையுது, ப்ரெஷர் குறையுது, வால்யூம் கூடுது. ஸோ ப்ரெஷர் இன்டூ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஐசோதர்மல் கிராஃப். அப்போ நல்ல பேர் ப்ரெஷர் என்ன ஆகுது? குறையுது. இங்கே பாரு, ப்ரெஷர் குறையுதா, ஆனால் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இங்கே பாரு, இந்த கிராஃபில் பாரு, ப்ரெஷர் கூடுது. ப்ரெஷர் கூடுதா? இங்கே பாரு, இந்த ஆக்சில் ப்ரெஷர் கூடுதா? டெம்பரேச்சர் எப்படி இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஐசோதர்மல் எடுத்திருக்கோம். A force is equal to இவ்வளோ for a second. Body produce a displacement of இவ்வளோ. பவர் கேட்குறான். பவரோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் டாட் வெலாசிட்டி. சரியா? வெலாசிட்டி கொடுக்கல. அப்போ ஃபோர்ஸ் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுக்கும்? எனக்கு ஒர்க் டன் கொடுக்கும். அதை டைமால் டிவைட் பண்ணால் வெலாசிட்டி. ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிளைன் திஸ் கொஸ்டின். கிராஃப் கன்வர்ஷன் தம்பி. சரியா? இந்த கிராஃபில் ஏ டு பி போகிறேன். ஏ டு பி போகிறப்ப ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் வால்யூம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, சரியா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் உன்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல பாரு, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இங்கே வரீங்க, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கணும். ப்ரெஷர் இப்படி மேலே ஏறிக்கிட்டே போகுது. இது தப்பு. இங்கே வர ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வர சி டு டி வரீங்க. சிலேருந்து டி வரப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் குறையுது, வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் குறையணும். கரெக்டாக இல்லையா? அப்போ ப்ரெஷர் குறையணும், டெம்பரேச்சர் குறையணும். இந்த கிராஃபில் பார், சி டு டியில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்காங்களா? இது ஏற்கனவே தப்பு. பாரு, ப்ரெஷர் குறையுது, டெம்பரேச்சரும் குறையுது. ஓகே, அடுத்து இந்த கர்வ்ல பாரு, ப்ரெஷர் இன்டூ வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐசோ தர்மல்னு அர்த்தம். அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருக்கணும், ப்ரெஷர் என்ன ஆகுது? ப்ரெஷர் குறையுது. அப்போ ப்ரெஷர் குறையணும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ப்ரெஷர் குறையுதா? குறையுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அடுத்து இங்கே பாரு, இந்த கர்வ்ல ப்ரெஷர் கூடுது,
டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கூடுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். புரியுதா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 into 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 5s are 20. எவ்வளோ செகண்ட் ஆகுது? 4 seconds சொல்லிட்டான். 20 plus 20 40 by 4 which is equal to 10. இது 5 இருந்தா என்ன ஆகும்? 5 4s are 20. 20 plus 20 40, 40 plus 12, 40 plus 12 என்ன சார் கிடைக்கும்? 52. 52 13. அப்போ இது 5 கிடையாது. இதில் ஏதோ ஒரு கொஸ்டின் நம்பரை தப்பாக டைப் பண்ணிட்டாங்க. சரியா? 54 நம்பர் 4 ஆல்ரெடி வெயிட் பண்ணால் 13 வரணும். ஏதோ ஒரு நம்பரை தப்பாக டைப் பண்ணிட்டாங்க, அதனால் ஆன்சர் வர மாட்டேங்குது. ஓகேவா? சால்வ் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. 2 4s are 8, 3 4s are 12, 4 5s are 20. டைம் வந்து 4 செகண்ட் தான். ஒருவேளை இந்த டைம் 5 செகண்டாக இருந்தா 40 by 5 8, அதுவும் இல்லை. இந்நேரத்துக்கு நம்ம கொஸ்டின் என்னவா இருக்குன்னு உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கோம். கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கொடுன்னா கொஸ்டின் என்னவா இருக்கலாம்னு தேடிக்கிட்டு இருக்கோமே. 11.5 into 44 46 வரணும். அப்போனா ஒரு 6 கூடுனா போதும். 6 கூடணும். 6 கூடாது. 6 4s are போட்டால் 24 ஆயிரும். 4 4s are 16 ஆயிரும். அப்போ 6 கூடாது இல்லை. தெரிலப்பா. சரியா? இதில் எந்த கொஸ்டின் எந்த நம்பரில் தப்பு இருக்குன்னு தெரில. 2 blocks are connected by a ideal long string passing over a fixed pulley as shown in the figure. The system is released from rest. Then the common velocity. இவங்க ரெண்டு பேருக்கு காமன் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? முதல்ல இந்த சிஸ்டமில் ஆக்சிலரேஷன் கண்டுபிடி. இந்த சிஸ்டமோட என்ன கண்டுபிடிச்சது? ஆக்சிலரேஷன் கண்டுபிடி. இந்த ஆப்ஜெக்ட் இதை கீழே இழுக்க போகுது, இந்த ஆப்ஜெக்ட் இதை பின்னாடி இழுக்க போகுது. அப்போ என் ஆக்சிலரேஷன் என்ன ஆகும்? கீழே இழுக்கிறது. கரெக்டா? m2 into g, m2 into g மைனஸ் இது என்ன பண்ணும்? மியூ டைம்ஸ் m1g அளவுக்கு பின்னாடி ஃபோர்ஸ் கொடுக்கும். மியூ எவ்வளோ? 1/2. 1/2 into 6 into 10 whole divided by total mass என்ன? 4 plus 6 10. 40 30 அப்படின்னா 10/10 which is equal to 1. அப்போ ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக இல்லையா? அவங்க வெலாசிட்டி கேட்குறாங்க. v ஸ்கொயர் ஸ்டார்டிங்கிறது ரெஸ்ட்ல இருந்திருக்கும் இஸ் ஈக்குவல் டு 2 into g into h. அப்போ v இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? √2gh. நீ சொல்லலாம் சார் அது 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் இப்படி போயிருக்கு. நல்லா பாரு, இவன் 2 மீட்டர் முன்னாடி போனால் இவன் 2 மீட்டர் கீழே போயிருப்பான். 2 மீட்டர் முன்னாடி போனால் 2 மீட்டர் கீழே போயிருப்பான். √2 into ஆக்சுவலாக இது g இல்லை, இது a. ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ ஆக்சிலரேஷன் வந்துச்சு அது மாற்றிடுமோ, அப்புறம் பிரச்சனை வரக்கூடாதுல்ல. இல்லைன்னா இதை எஸ்னே வச்சுக்கோ. 2 மீட்டர் இப்படி ஃப்ரண்ட்டில் போகிறான்னு மட்டும் கணக்கில் வச்சுக்கோ. ஏஎஸ் 2as 1 டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 மீட்டர் ட்ராவல் பண்ணுறான். √4 என்ன? 2. ஓகேவா? The average force that is necessary to stop a hammer with 2 Newton. மொமெண்டமோட யூனிட் என்னப்பா? ஃபோர்ஸ் இன்டூ டைம் எழுதுவோமா? மொமெண்டமோட யூனிட் என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டைம். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து மொமெண்டம் பை டைம். அப்போ இந்த டைமென்ஷன்லி நியூட்டன் செகண்ட் இருந்திருக்கணும். வெரி குட். டைமென்ஷன் தப்பு. மொமெண்டம் இஸ் டைம் கொடுத்துட்டான் 0.5. அப்போ என் ஃபார்முலா என்ன? மொமெண்டம் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டைம். அவன் என்ன கேட்குறான்? ஃபோர்ஸ் கேட்குறான். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பை டைம். 2/0.05. இதெல்லாம் எப்படி எழுதிக்கலாம்? 5 மேலே 100ன்னு போட்டு 5ன்னு போடலாம். 2 into 100/5 20 40.
நானே 12:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்கேன், இதில் கொஸ்டினை வர தப்பாக டைப் பண்ணி உசுர வாங்குறாங்க. இல்லை எனக்கு மட்டும் தான் 40 வருதா, உங்களுக்கும் 40 வருதா? எனக்கு மட்டும்தான் 40 வருதா? இது 25 இருந்தால் இந்த 5 கேன்சல். ஏ ஆன்சர் 500. கொஸ்டின்ல அங்கே 25. ஏதோ சரி இந்த இடத்துல ஏன்னா யோசிச்சு பாரு, நான் வந்து ஒரு செகண்ட் என்ன பண்ணிட்டேன்னா, இது நியூட்டன் செகண்ட் பவர் -1 இருக்கு, அங்கே என்ன இருக்கு செகண்ட் இருக்கு, என்கிட்ட ஃபோர்ஸ் கேட்குறான், அப்போ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன், அப்போ தான் இந்த செகண்ட் இன்னொரு செகண்ட் கேன்சல் ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப வெயிட் பண்ணேன். ஃபோர்ஸில் மொமெண்டமையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ டைமென்ஷன் தப்பு. அப்போ தான் நான் யோசிச்சு டைமென்ஷனே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், இது செகண்ட் இருக்கணும், இந்த செகண்டால் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம், அப்போ தான் இந்த செகண்ட் கேன்சல் ஆகும். கரெக்டாக இல்லையா? இது 25 இருந்தால் இந்த ஆன்சர் கரெக்டு. இல்லைனா அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை 5ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, சப்போஸ் அது 2.5 இருக்கலாம், யாருக்கு தெரியும்? 2.5 இருந்தால் ஆன்சர் 50ன்னு வரும். அது என்னவா இருந்தால் ஆன்சர் 125 வரும். இது வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 25 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.25. எஸ், ஏன் இது வந்து 6.25 கூட இருக்கலாம். 6. இதில் 1 மணிக்கு என்னென்ன கூத்தடிச்சிக்கிட்டு இருக்க நீ? லோட் வர்சஸ் எலாங்கேஷன் கிராஃப் கொடுத்துட்டாங்க. ஆஃப் 2 wire A and B of same length and same material. அப்போ யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டன்ட், லென்த் கான்ஸ்டன்ட். யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா டெல்டா எல் எல். இப்போ என்ன பாரு, யங்ஸ் மாடுலஸ் கான்ஸ்டன்ட், லென்த் கான்ஸ்டன்ட், அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்பான் டெல்டா எல். கரெக்டாக இல்லையா? இப்போ நல்லா பாரு, ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா, லோட் பை எலாங்கேஷன் என்ன, ஸ்லோப்பு. கரெக்டாக இல்லையா? மேத்ஸ் எக்ஸாமில் தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்போ நல்லா பாரு, ஏரியா 1 பை ஏரியா 2 வேணும்னா ஏரியா ஸ்லோப் ஆஃப் ஏ பை ஸ்லோப் ஆஃப் பி போட்டால் போதும். கரெக்டாக இல்லையா? ஸ்லோப் ஆஃப் ஏ 30, tan 30 டிகிரி என்ன, 1/√3. tan 60 டிகிரி என்ன, √3. அறிவாளித்தமாக இந்த √3 கேன்சல் பண்ண கூடாது. இப்போ A1 பை A2 கேட்டிருக்கானா? கேட்கல, அவன் ரேடியஸ் கேட்குறான். நீ உடனே 1/3 வந்துருச்சு சார். இல்லை பாரு, உனக்காக அவன் 1/1 வச்சிருக்கான். √3 கேன்சல் பண்ண என்ன ஆகும், 1 ஆயிரும். அப்போ 1/1 ஆன்சர் இருக்கு. சரியா? இப்போ இது எப்படி எழுத போற, பை r1² பை r2². பை கேன்சல் ஆயிரும். இப்போ எனக்கு r1/r2 தான் கேட்டிருக்கான். r1/r2 என்ன ஆயிரும், r1/r2 வந்து 1/√3 ஆகும். A conical pendulum is moving in a circle with angular speed omega as shown. If the tension in the string is T, அப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? நல்லா பாரு, டென்ஷன் இங்கே ஆக்ட் ஆகுமா, இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுறது வந்து T sin தீட்டா, வெளியே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், m⍵²r. இது என்னது, T cos தீட்டா, இங்கே என்ன ஆக்ட் ஆகும், m×g. T sin தீட்டா is equal to m⍵²r. இதான் எனக்கு கரெக்ட்னு தோணுது. ஓகேவா? செக் பண்ணிக்கோ ஒரு தடவை. ஓகே. The torque acting on a wheel about the center. சென்டருக்கு அபவுட்டா எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுது? நல்லா பாரு, இதை பொறுத்து ரேடியல் வெக்டர் இப்படி இருக்குமா, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. அப்போ முதல் வெக்டர் இப்படி இருக்கு, ரெண்டாவது வெக்டர் இப்படி இருக்குது. அப்போ டார்க் எந்த டைரக்ஷனில் இருக்கு, அவுட்வர்ட் டார்க் இருக்கு. அப்போ டார்க்கோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ். அப்போ 2 எந்த டைரக்ஷனில் இருக்கு, அவுட்வர்டில் இருக்கு. அப்போ டாட் வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பாரு, நீ இப்படி 2 மீட்டர் சொன்னாலும் சரி, இப்படி 2 மீட்டர் சொன்னாலும் சரி, வெக்டர் எப்படி இருக்குது, அவுட்வர்ட். ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, இப்படி. அப்போ டார்க் எப்படி வருது, அகைன் அவுட்வர்ட். எவ்வளோ டிஸ்டன்ஸ், 2 மீட்டரில் 3. அப்போ 2 3s are 6. அகைன் என்னது, அவுட்வர்ட். அப்போ ரெண்டுமே அவுட்வர்ட்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 8 அவுட்வர்ட். புரியுதா? ஓகேவா? இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருக்கோம்.
a body of mass 4 is at rest on horizontal table. The coefficient of friction between the table body and the table வந்து 0.2 இருக்கு. ஒரு horizontal force of 6 Newton அப்ளை பண்றீங்க. அப்ப acceleration என்ன? ஒரு பாடி இருக்கு, சரியா? இப்போ நான் 6 Newton ஃபோர்ஸ் முன்னாடி கொடுக்குறேன். பின்னாடி மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோர்ஸர் வரலாம்? நியூ mg. இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரலாம். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, பின்னாடி எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? மியோட வேல்யூ என்ன? 0.2. மாஸ் ஆஃப் த பாடி என்ன? 4. கிராவிட்டி எவ்வளோ? 10. பின்னாடி 8, முன்னாடி 6. முன்னாடி நான் 6 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் சார், பின்னாடி 8 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா சொல்லு? நம்ம கண்டுபிடிச்சோம் 8ன்னு. ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி 6 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன், அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி நகருமா? நகராது. ஏன்னா இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது இது செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூ தான் எவ்வளோ இருக்க முடியும்? மேக்ஸிமம் தான் 8 இருக்க முடியும். அப்போ நான் 6 கொடுத்தேன்னா இது என்ன ஆகும்? 6 அளவுக்கு ஆகும். ஒரு சில பேர் வந்து வேகமாக என்ன பண்ணுவீங்க, சார் சொல்லி கொடுத்தாரு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? முன்னாடி 6, பின்னாடி 8, டிவைட் பை டோட்டல் மாஸ் என்ன? 4. அப்படின்னா -2/4. தயவுசெய்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப யோசிச்சுக்கோ, மைனஸில் வருது, சரியா? அப்படின்னா -0.5 போட்டு வந்துடக்கூடாது, 0. புரியுதா? ஆக்சிலரேஷன் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் சார்? நான் ஃபோர்ஸ் கொடுத்த டைரக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட்ல போகுது. The moment of inertia of a uniform circular disc about the diameter is I. Uniform circular disc about the diameter is I. இது diameter. கரெக்டா? ஸோ இதெல்லாம் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். அப்போ இந்த கொஸ்டின் தான் பாப்பா கிளாஸ்ல பார்த்துருக்கோம், சரியா? இந்த கொஸ்டின் என்னது? கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இது PYQ தான். ஒரு லேப்டாப்ல சார்ஜரை மாத்திரம், ஆனால் கொஸ்டின் மாற்ற மாட்டேங்கிறோம். ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் டிஸ்க் அபவுட் த டயாமீட்டர். இந்த டயாமீட்டர்ல டிஸ்க் வச்சிருக்கீங்க. டிஸ்கோட ஃபார்முலா என்ன வரும்? mr²/4 வரும். கரெக்டா இல்லையா? ஏன்னா டிஸ்க்ல இப்படி போறப்ப mr²/2 வருமா? டிஸ்க்ல mr²/2 இருக்கும். அப்போ இதுல x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்கும்? x ஆக்சிஸ் + y ஆக்சிஸ் தான் z ஆக்சிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப x ஆக்சிஸ் + y ஆக்சிஸ் 2 டைம்ஸ் i வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்குது, 2 டைம்ஸ் i வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப i யோட வேல்யூ என்ன? mr²/4 வரும். புரியுதா? ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? Its moment of inertia about an axis perpendicular to its plane. பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஆனா பாசிங் த்ரூ எங்க? ரிம்னா இங்கே. இதோட வேல்யூ i எடுத்துக்கோன்னு சொல்றான். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல பாஸ் ஆனா இதோட வேல்யூ என்ன? mr²/2. அவன் இந்த பாயிண்ட்ல கேட்குறான். இந்த பாயிண்ட்ல என்ன வரும்? mr²/2 + mr². அப்போ 3mr²/2. வெரி குட். ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க 6i வரும். வெரி குட். நல்லா பாரு, ஐயோட வேல்யூ என்ன? mr²/4. i டேஷோட வேல்யூ என்ன? 3mr²/2. இது சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. இந்த வேல்யூ கேன்சல் ஆச்சுன்னா 2 கிடைக்கும். 2 3 6. அப்போ சரி, எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா mr² வேல்யூ என்ன? 4i போட்டுக்கலாமா? அப்ப இந்த இடத்துல வந்து mr² வேல்யூ 4i போட்டுரு. 3 × 4i/2. இது கேன்சல் பண்ணிட்டேன்னா 2 கிடைச்சிரும். Soap bubble of radius r is placed on another soap bubble of radius r2. So இது actually r1 இருக்கணும், சரியா? The radius r of the soapy film. நல்லா பாரு, இதோட ஃபார்முலா என்ன? நல்லா பாரு, ஒரு சோப் பபுள் இருக்கு. சோப் பபுளோட பிரஷரோட ஃபார்முலா என்ன? 4T/R1. இன்னொரு சோப் பபுள் இருக்கு, அதோட ஃபார்முலா என்ன? 4T/R2. இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து நீ என்ன பண்ற? இவங்க ரெண்டு பேரை சேர்த்து நான் ஒரு ஃபிலிமை உருவாக்குறேன், சரியா? அப்ப இது P1, இது P2. அப்ப P-யோட வேல்யூ பார்த்தனா 4T/R. இதோட ரேடியஸ் எனக்கு தெரியாது, அது கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்க சொல்றான். சரி, கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் இந்த பபுள் இந்த பபுள் சேர்த்து அது கொண்டு வந்திருக்கும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் அளவுக்கு தான் இதோட டிஃபரன்ஸ் இருக்க போகுது. அப்போ P which is equal to 4T/R, அது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்.
அப்போ 4t/r1 மைனஸ் 4t/r2. இந்த 4t நான் காமன் எடுத்துட்டேன்னா 1/r1 மைனஸ் 1/r2. இது பாரு 4t கேன்சல் ஆச்சுன்னா 1/r வந்து 1/r1 மைனஸ் 1/r2. இது பார்க்குறப்பே தெரியுது r1 r2/r1 + r2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெகட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ்னு போட்டுக்கிறோம். புரியுதா? புரியலன்னா இந்த இடத்துல எல்சிஎம் எடு. சரியா? இல்லைன்னா எனக்கு தெரியும் சார் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கோம். இது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப r1 r2ன்னு கிடைக்கும். புரியுதா? கான்ஸ்டன்ட் ரேடியஸ் ஆஃப் கொலாஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா பாரு, இந்த ஆப்ஷன் வர்றது டைமென்ஷனலி தப்பு. ஓகேவா? அந்த ஆப்ஷன் டைமென்ஷனலி தப்பு, இன்னும் அது வராது. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th பார்ட் டெஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 12th பார்ட் டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறோம். சரியா? ஸோ 12th வந்து பார்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது இப்போ 11th ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது. 12th இப்போ பார்ட் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.